जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम जय श्री राधा गोपाल जी करुणम जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद प्रभु करुणम जय श्री रूप रघुनाथ கருணம் ஜெய ஸ்ரீலா புரோபாதி மகாராஜ் கருணம் என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம வந்து பக்தி புருஷ கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியினுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீக்லி பக்தி புருஷ கிளாஸ். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சட்சங்கா போன வாரத்தோடைய தொடர்ச்சி கண்டினியூ இன்னைக்கு பண்ண போறோம். இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆஸ்பீஷியஸான ரொம்ப மங்களகரமான ஒரு நாள். இந்த மாசம் இஸ் தாமோதர கார்த்திக் மாசம். ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் வந்து நம்ம வந்து தாமோதர மாசத்தோடைய மகாத்மியம்லாம் கொஞ்சம் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ அந்த தாமோதர அஷ்டகத்துல சொல்லக்கூடிய சில விஷயம் பார்த்து நம்மளால கண்டினியூ பண்ண முடிக்க முடியல. அதனால வந்து இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ சம் ஒரு சில விஷயங்கள் டீட்டெயிலாக இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எனி கொஸ்டின் இருந்தாலும் நீங்க வந்து ஆஃப்டர் கிளாஸ் நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எனி ரிலேட்டட் டு ஸ்பிரிச்சுவல். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம வந்து போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா தாமோதர பத்தி நம்ம பேசணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தாமோதர மாசம் வந்து ஆரம்பிச்சு இப்ப இன்னைக்கு 2வது நாள் ஓடி இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து 3வது நாள். இந்திய கணக்குப்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்க 7ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மலேசியா கணக்குப்படி நம்ம வந்து 8ஆம் தேதி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். பிகாஸ் சம் டைம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கனால நம்மளுக்கு வந்து லேட்டா ஆரம்பிக்குது, நம்ம லேட்டா முடியும். இந்தியாவில் சீக்கிரம் ஆரம்பிச்சு சீக்கிரம் முடியும். ஒரு நாள் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, அதனால வந்து தாமோதரா இஸ் அ வெரி வெரி ஆஸ்பீஷியஸ் மந்த். தாமோதர மாதத்துல அதாவது பகவானுக்கு பிடிச்ச பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மார்கழியில் இருக்கின்றார். மார்கழியில் நான் மாதவன் சொல்லிக்கிறாரு. ஆனா அட் சேம் டைம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச மாசம் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ கார்த்திக் மாசம், இந்த மாதம். அதனால போன வாரம் வந்து நம்ம நிறைய வந்து பேசணும். தாமோதரா என்னது, அதோட அதோட தாமோதரோட பெனிஃபிட்லாம் என்னது, இந்த மாதம் எந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப நம்ம டேரக்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் டேரக்டா ஸ்லோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி சரி நான் பிறகு இதெல்லாம் கடைசியா சொல்றேன். ஏன்னா இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அது கடைசியப்போ நம்ம இது வந்து அஷ்டகத்தை வந்து பார்த்துட்டு தாமோதர அஷ்டகத்தை பார்த்துட்டு பிறகு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது, அதை நம்ம பார்ப்போம். ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா தாமோதர அஷ்டகத்தை வந்து பாத்தீங்கன்னா எழுதுனது ரிட்டன் பாய் சத்யவிரத முனிவர். ஓகே, சத்யவிரத முனிவர் வந்து சாஸ்திரத்துல பல வருஷங்களுக்கு முன்னுக்கு அவர் வந்து இந்த சத்யவிரத முனிவர் இதை வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. ஓகே, அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த பாடல், பட் அதுக்குள்ள வந்து சில சில மீனிங்லாம் இருக்கு, சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதையும் நம்ம வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். ஓகே, நமாமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் லசட் குண்டலம் கோகுலே பிரஜமானம் யசோதா பியோ லுக்க தாவலமானம் பராமுஷ்ட மாத்தியந்து தூரத்திய கோபியா. ஓகே, வந்து அதோட மொழிபெயர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல என்ன போட்டிருக்குன்னா, நித்தியமானவரும் அறிவுமயமானவரும் ஆனந்த வடிவினவுமாகிய சச்சிதானந்த வடிவத்தையும் பரமபுருஷ தாமோதரை நான் வணங்குகின்றேன். சுறாமின் வடிவில் உள்ள காதில் உள்ள குண்டலங்கள் அங்கும் இங்கும் அசைய கோகுலத்தில் ஒளியாக இருப்பவர் அன்னை யசோதை கடைந்து கொண்டிருந்த தயிர் சட்டியை உடைத்துவிட்டு உரியில் இருந்த வெண்ணையை திருடிக் கொண்டு அன்னை யசோதைக்கு பயந்து மர உரலில் இருந்து குதித்து ஓடினார். அன்னை அவரை விடவில்லை, விரைவாக ஓடினாள். அவளிடம் பிடிப்பட்ட பரம்பொருள் தாமோதருக்கு என் வணக்கங்கள். இப்ப வந்து பாருங்க, சத்யவிரத முனிவர் ஏன் வந்து எவ்வளோ பாடல்கள் எவ்வளோ விஷயங்கள் முனிவர்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. பட் வாய் வந்து எதனால வந்து சத்யவிரத முனிவருடைய இந்த பாடலை வந்து இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி ஆச்சாரியர்கள் எஸ்பெஷலி பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து பாத்தீங்கன்னா புரோபன் மகாராஜ் அவர் வந்து இதை வந்து ஏன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த அஸ்தகம் வந்து பாத்தீங்கன்னா தாமோ அஸ்தகம் முழுக்க முழுக்க பிரேம பக்தியை சார்ந்தது. கிருஷ்ண பக்திய அந்த பிரேம பக்தி அன்பு கடந்த பக்தியை வந்து சொல்லக்கூடியதான் இந்த தாமோ அஷ்டகம். ஓகே, நீங்க பாருங்க, நமாமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம். சச்சிதானந்த நம்ம ஏற்கனவே நம்ம பல வாட்டி நான் சொல்லியிருக்கோம். சட்னா வந்து பாத்தீங்கன்னா நித்தியமானவர், சிட்னா வந்து பாத்தீங்கன்னா டிரான்சென்டென்டல் ஆன்மீகமயமானவர், அண்ட் சச்சித் ஆனந்தனா பிளிஸ்ஃபுல் ஆனந்தமயமானவர். பகவானுக்கு வந்து ஒரு குவாலிட்டி இருக்குன்னா அந்த குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இதான் 3 பிரதானமானது. பிரைமரியானது.
அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட முக்கியமான குவாலிட்டி, சச்சிதானந்த ரூபம். நமாம்பீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம். பகவான் ரூபம் சச்சிதானந்த. அவர் பாத்தீங்கன்னா நித்தியமானவர். சட்னா நித்தியமான, இட்டர்னல். அவர் வந்து பாத்துங்க அனாதி ஆதி கோவிந்தம் சர்வ காரணம். பகவான் வந்து எல்லாருக்கும் காரணம். ஓகேவா? ஏச்சாம்ச கலாம்ச கிருஷ்ணஸ்து பகவான் சுயம் அகம் சர்வஸ்ய பிரபு மத்த சர்வம் பர்வதே இதி மத்வம் பகிதே மாம் பூத பாவ சமத்விதாக. அதாவது இந்த லோகம் மேலோகம் இது எல்லாத்துக்கும் நான் அப்பாற்பட்டவன் சொல்றாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கடவுள் யாரு, அது யாரு, இது யாரு வந்து படைச்சிருக்கா, இந்த வந்து சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புதுசா உருவானது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் வந்து பகவான் தான் காரணம், சர்வ காரணம். ஏன் நம்ம வந்து ஒத்துக்கிறது இல்லைன்னா, பிகாஸ் வி ஆர் அகங்கார விமுடாத்மா கர்த்தாகம் இது மன்னியதே. நம்ம அகங்காரத்துல இருக்கிறனால தான் நம்ம வந்து பகவான் கிட்ட புரிஞ்சிக்க முடியல, கடவுள் யாருன்னு புரியல. கடவுள் நம்ம முன்னுக்கு இருக்கிறார், பகவான் இருக்கிறார், சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இருந்தும் நம்மளால வந்து பகவான் யார், கடவுள் யார் நம்மளால புரிஞ்சிக்க முடியல. பிகாஸ் காரணம்னா நம்மளுக்கு வந்து அந்த பாக்குற தன்மை கிடைக்கல. ஏன் பாக்குற தன்மை கிடைக்கலன்னா, நம்ம இஸ் ஃபால்ஸ் ஈகோல இருக்கோம், அகங்கார விமுட ஆத்மா. அதனால நம்ம வந்து பந்த ஜீவாத்மா, நம்ம பந்தப்பட்ட ஆத்மாக்கள். ஓகே, அதனாலதான் அவர் வந்து சட்னா நித்தியமானவர் நமக்கு தெரிய மாட்டார். அதே போல சிட் டிரான்சென்டென்டல். பகவான் கிருஷ்ணர் வந்து பாருங்க, அவர் வந்து மகாபாரதத்துக்குள்ள இருக்கிறாரு, என் பகவான் பல லீலைகள் செய்யறாரு. ஆனா இருந்த போதிலும் அவர் வந்து எதுலுமே பௌதிகத்தோடைய மெட்டீரியல் நேச்சர், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணத்துல அவர் வந்து கொண்டாமினேஷன் ஆக மாட்டாரு, மாட்ட மாட்டாரு. அவர் வந்து எப்பவுமே டிரான்சென்டென்டல். அவர் வந்து எப்பவுமே வந்து ஆன்மீக மயமா தான் இருப்பாரு. அதனாலதான் சிட் ரூபம். சட் சிட் இருக்குல்ல, சிட்னா சிட் ரூப்னா ஸ்பிரிச்சுவலான பாடி அவருக்கு. அதனால இப்ப மகாபாரதம் கலவரம் நடக்குது, பயங்கரமா கலவரம் நடக்குது. ஆனா இருந்தாலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இஸ் டிரான்சென்டென்டல். அவர் எதுலையுமே அவருக்கு ஏறப்போ பிறப்போ அது எதுவுமே இல்லை. அவருக்கு வந்து இஸ் ஸ்பிரிச்சுவல். அதே போல சட் சிட் ஆனந்த ரூபம். ஆனந்தனா வந்து பிளீஸ்ஃபுல், ஹாப்பியான. அவர் எப்பவுமே பாருங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எப்பவுமே ஆனந்தமயமான ரூபம். அவர் தாடி வச்சுக்கிட்டு சோகமாவோ இப்படி அவர் கிடையாது, எப்பவுமே ஆனந்த ரூபம். அவர் வந்து பாருங்க கிருஷ்ணன் வந்து வெட்டுற மாதிரியோ குத்துற மாதிரியோ கிடையாது, எப்பவுமே புல்லாங்குழல் தான் வச்சிருப்பாரு. இதுதான் சச்சிதானந்த ரூபம். அப்ப இந்த ரூபத்தை வந்து நம்ம வழிபடுறத நம்ம சம்பிரதாயத்தோட மிகப்பெரிய ஒரு கோல். நம்ம ஆச்சாரியர்கள், பிரிவியஸ் ஆச்சாரியர்கள், நம்ம பரம்பரை சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூபத்தை தான் வழிபட சொல்லிக்க. அதாவது பிருந்தாவன கிருஷ்ணா இஸ் சச்சிதானந்த ரூபம். கிருஷ்ணதரா என் கிருஷ்ணதமா, 3 வகையான கிருஷ்ணர்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. கிருஷ்ணானா வந்து பாத்தீங்கன்னா துவாரகையில உள்ள கிருஷ்ணா. கிருஷ்ண தரானா வந்து பாத்தீங்கன்னா மதுரால உள்ள கிருஷ்ணா. தென் கிருஷ்ண தமானா அது டாப் மோஸ்ட் கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா இத பிருந்தாவன கிருஷ்ணா. பிருந்தாவன கிருஷ்ணர் தான் வெரி வெரி டாப். ஏன்னா அவர் வந்து மாதுரியம் கலந்த கிருஷ்ணா. அது பிறகு நம்ம பார்ப்போம் நம்ம. ஓகேவா? அது மட்டும் இல்ல, சச்சிதானந்த நூபம். அதான் ஆனந்தன ஒண்ணு என்ன சொல்றேன்னா, பகவான் எப்பவுமே பாத்தீங்கன்னா நவ யௌவனம் ச. அதாவது ஸ்லோகம் வந்து பிரம்ம சமயத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுது. அதுனா அத்வைதம் புராண புருஷம், அத்வைத ரூபம், அனாதி ஆனந்த ரூபம், அத்வைதம் அச்சுதம், அத்வைதம் அச்சுதம் அனாதி ஆனந்த ரூபம், ஆத்யம் புராண புருஷம் நவ யௌவனம் ச, வேதேசு துர்லபம் துர்லபம் ஆத்ம பக்தோ கோவிந்தம் ஆதி புருஷன் தமஹம் பஜாமி. வெரி வெரி இது கிருஷ்ணர் யாருன்னு டீட்டெயிலா இதுல சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்துல. பிரம்ம சமயத்தால பிரம்மதேவர் சொல்றாரு. இது நீ வந்து பாத்தீங்கன்னா பகவான் யாருன்னா இந்த ஸ்லோகம் ஓன்லி ஃபார் கிருஷ்ணர் மட்டும்தான், இது வேற யாருக்கும் பொருந்தாது இந்த ஸ்லோகம். அத்வைதம், அத்வைதனா பாருங்க ஸ்லோகம் சொல்ல முதல் வார்த்தைன்னா அத்வைதம். அத்வைதம்னா வந்து என்னதுன்னா துவைதம்னா 2, துவைனா 2, அத்வைதம்னா வந்து பாத்தீங்கன்னா 1. அப்ப கடவுள் வந்து ஒருத்தர் தான். ஓகேவா? அத்வைதம் அச்சுதம். 2வது அச்சுதம். சுதா, சுதா மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலபிள் ஒன். அவர் தவறு செய்யக்கூடியவங்க, கீழே விழுறவங்க, தவறு செய்யக்கூடியவங்க, அதான் சுதா. ஆச்சுதான வந்து பாத்தீங்கன்னா தவறு செய்யாதவர். அதாவது அச்சுதம், அத்வைதம் அச்சுதம், அனாதி ஆதி கோவிந்த அத்வைதம் அச்சுதம் ஆதிய புராணம் புருஷம். புராணம் புருஷன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையானவர், ரொம்ப ஆதியிலேருந்து இருக்காரு. ஆனா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா புதுசா நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு. அத்வைதம் அச்சுதம் அனாதி. அனாதினா பிகினிங்ல, ஸ்டார்டிங்ல. அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம். எப்பவுமே அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து இருக்காரு. ஆனா எப்பவுமே ஆனந்தமான ரூபத்துல தான் இருக்காரு.
அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம் ஆத்திய புராண புருஷம். புராண புருஷன் ரொம்ப பழமையான, புராணனா என்ன, ரொம்ப பழமையான புராண புருஷம். நவ யௌவனம் ச, நவ யௌவனம்னா இது முக்கியமா போடுச்சு. நவ யௌவனம், நவ யௌவனம்னா அவர் புராண புருஷர், எப்பவுமே பழமையான, ரொம்ப காலத்துக்கு முன்னே இருக்காரு. நம்மளாம் அந்த பூமியை பிறக்கிறதுக்கு படைக்கிறதுக்கு முன்னே இருக்காரு. ஆனா நவ யௌவனம் ச, நவ யௌவனம்னா எப்பவுமே பார்க்கறதுக்கு 16 வயசு 16 இயர்ஸ் ஓல்ட் பாய் மாதிரி தான் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம எப்பவுமே அவர் பார்க்க 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 நம்ம பக்தியில, நம்ம முன்னேற முன்னேற, நம்ம பக்தியில நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண கிருஷ்ணர் வந்து எப்பவுமே பார்க்கும்போது நம்மளுக்கு எப்பவுமே புதுசு புதுசா நியூ புதுசா இருப்பாது. அதுதான் வந்து நவ யௌவனம் ச, எப்பயும் பார்க்க புதுசா இருப்பாரு. இப்ப நீங்க பகவான் இப்ப நீங்க அலங்காரம் பண்றாங்களா, பார்க்க புதுசா இருப்பாரு. நாளுக்கு ஒரு அதுவும் நமக்கு அட்ராக்ட் இருக்கும். எப்பவுமே அந்த அட்ராக்ஷன் கொடுக்குற நவ யௌவனம் ச. அப்படிப்பட்ட பகவான வேதேஷு துர்லபம், வேதங்களால படிச்சு பெரிய பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்கோல் எல்லாம் படிச்சு பகவானை புரிஞ்சுக்கொள்ள முடியாது. நீங்க பாருங்க மகாபுர லீலையில சர்வபௌம பட்டாச்சாரிய வந்து பாருங்க, அவர் வந்து மிகப்பெரிய பிரகஸ்பதியோட அம்சம். சர்வபௌம பட்டாச்சாரிய வேதாந்தங்கள்லாம் படிச்சு வந்து சாரத்தை குடிச்சவரு சர்வபௌம பட்டாச்சாரியார் சைத்தன்யா மகாபுரு லீலையில. ஆனா அவரால் பகவான் சைத்தன்யா மகாபுரு யாருன்னு அவரால் புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன்னா காரணம் என்னன்னா, அவர் வந்து சோ மச் பண்டிட், சோ மச் ஸ்காலர் சொல்லி அவருக்கு அகங்காரம் இருந்துச்சு. அதான் வேதங்கள் படிச்சு, வேதங்களால படிச்சு புரிஞ்சு கொள்ள முடியாது. வேதேஷு துர்லபம், துர்லபம்னா கஷ்டம், இஸ் நாட் ஈஸி. ஆனா ஆதுர்லபம் யாருக்கு வந்து வெரி வெரி ஈஸினா, ஆதுர்லபம் ஆத்ம பக்தோ, யார் வந்து பக்தன் பொசிஷன்ல வராங்களோ, யாரு பக்தி மார்க்கத்தை பக்தி யோகாவை ப்ராக்டிஸ் பண்றாங்களோ, யாரு வந்து பக்தி சேவை செய்யறாங்களோ, யாரு பகவான் கிட்ட சரணாகதி அடைகிறாங்களோ, அந்த பக்தர் பொசிஷன் வர்றாங்களோ, ஆதுர்லபம் ஆத்ம பக்தோ. இந்த குவாலிட்டி எல்லாம் இருக்கிறது யாருக்குன்னா, கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. இந்த எல்லாமே யாருக்கிட்ட அடங்கியிருக்கு, கிடைச்ச பேர் சொல்றாங்க, டைரக்டா சொல்றாங்க. என்னது, கோவிந்தம் ஆதி புருஷம். கோவிந்தன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், ஆதினா வந்து ஸ்டார்டிங், புருஷம்னா அவர் தான் என்ஜாயர், தமஹம் பஜாமி அவருக்கு என் நமஸ்காரங்கள். பாருங்க இந்த ஒரு ஸ்லோகத்துல எவ்வளவு விஷயங்கள் உள்ளுக்குள்ள கொடுத்துருக்காங்கன்னு. இதுதான் பகவான் கடவுள் யாருன்னா, இதுதான் வந்து டெபினேஷன். நாளைக்கு நம்ம ஹரே கிருஷ்ணாவை ப்ராக்டிஸ் பண்றோம், நம்ம கிருஷ்ண பக்தியில இருக்கிறோம். நாளைக்கு யாராச்சும் கேட்கறாங்க வச்சுக்கோங்க வெளியில, என்ன நீங்க ஹரிநாம ஹரே கிருஷ்ணன், நீங்க வந்து கிருஷ்ணன் குமுறீங்க, அதனாலதான் வந்து நீங்க அப்படி தூக்கி வச்சு பேசுறீங்க, நாங்க வேற கும்பு, நாங்க அப்படி இல்ல, இது சாஸ்திரம் சொல்லப்பட்டு சொல்லி அட்லீஸ்ட் நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு சொல்ல தெரியணும். நாளைக்கு நம்ம பக்கத்து வீட்டு அக்காவோ இல்ல ஆண்டியோ இல்ல கம்பெனி வேலை செய்யறவங்களோ இல்ல பாக்குறவங்களோ யாராச்சும் கேட்டாங்க, அட்லீஸ்ட் நம்மளுக்கு இந்த சிம்பிள் நாலேஜ் இருக்கணும். வெறும் நம்ம கிளாஸை கேட்டுட்டு நம்ம இதை அப்படியே படுத்து தூங்கிடக்கூடாது. இதை நம்ம வந்து கொஞ்சம் உள்ள வாங்கி டைஜஸ்ட் பண்ணணும். ஓகே, யாராச்சும் என்கிட்ட கடவுள் யாரு கேட்டாங்கன்னா, என்னால கிருஷ்ணர் கடவுள்னு என்னால எவிடன்ஸோட சொல்ல முடியும். அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும், ஸ்லோகம் முழுசா தெரியலனாலும் பரவாயில்ல. சர்வ காரணம் இது பிரம்ம சம்ஹிதால போட்டிருக்கு, சாஸ்திரத்துல போட்டிருக்கு, சிவபெருமான் சொல்லியிருக்கிறாரு. நாங்க அப்புறம் பகவத்கீதையில வந்து கிருஷ்ண உவாச்சா சொல்லாம ஸ்ரீ பகவான் உவாச்சா சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு சொல்ல தெரியும். அதுக்காக தான் நம்ம சத்சங்கத்துக்கு வரும் நம்ம. ஓகேவா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுறாமீன், அதாவது சுறாமீன் சுறாமீன் வடிவில் உள்ள காதுல குண்டலங்களை அங்கும் இங்கும் அசைய கோகுலத்தில் ஒளியாக இருப்பவர். எஸ், கிருஷ்ணர் இஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிஜேஸ்வரன் தனையா தாமம் பிருந்தாவனம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிருந்தாவனத்தோட ஹீரோ, இந்த நாயகன் யாருன்னா ஒன் அண்ட் ஒன்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான், அவர் தான் அங்க ஹீரோ. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி அலங்காரம் பண்ணிருக்காங்கன்னா, அவர் காதல் இருக்கக்கூடிய அந்த தோடு, அந்த இது இருக்குல்ல, இந்த ரிங் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா இஸ் லைக் சுறாமீன் போல இருக்குன்னு சொல்லி அதுல வர்ணிக்கிறாங்க. அவர் வந்து அது ஓடும் போது, அவர் கிருஷ்ண பிருந்தாவனத்துல அங்கங்க ஓடும் போது அந்த சுறா அந்த 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 பாத்தீங்கன்னா ஜாஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சுறா வந்து பாத்தீங்கன்னா கடல்ல போயிட்டு மீனிங்லாம் போகும் பாத்தீங்களா, அந்த மாரி அந்த காதல் உள்ள அந்த குண்டலங்க வந்து இப்படி இப்படி ஆடி 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 போதான், அந்த அளவுக்கு இதை ஓடுறாரு சொல்லி அந்த ஒரு இன்ச்சும் வந்து அவர் வர்ணிக்கிறாரு சத்தியவிரத முனிவர். அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, வந்து ரசகுண்டலம் கோகுல பிரஜமானம் யசோதா பியோலுக்க தாலவமான பராமர்ஷ மாத்தியந்த துரத்திய கோப்பியா. அதாவது யசோதா, இது போன வாரம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதனால இதை மட்டும் கொஞ்சம் ஸ்பீடா போயிடலாம். அப்ப யசோதா அம்மா வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து பகவான் கிருஷ்ணனுக்காக காலையிலே தயிர் கடையிறாங்க. அப்ப அவர் தயிர் கடையும் போது என்ன நடக்குது, கிருஷ்ணன் காலையிலே அப்போ கொட்டாயெல்லாம் விட்டு ஏஞ்சி வர நேரம் வந்து அம்மான்னு கட்டி பிடிச்சிடுவாரு. அவரை கட்டி பிடிச்சோன்னா என்ன ஆகும்னா,
அவங்க வந்து கிருஷ்ணனுக்கு பால் கொடுக்க போறாங்க. இட்ஸ் பிரஸ்ட் ஃபீடிங் பண்றாங்க அவங்க. ஆனா அந்த டைம்ல இட்ஸ் சேம் டைம் அங்க வந்து ஒரு மில்க் வந்து பாயில் ஆகுது. அந்த மில்க்கும் யாருக்குன்னா அதுவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தான். ஆனா அவங்க பாருங்க கிருஷ்ணரை தட்டி விட்டுட்டு அவங்க வந்து மில்க் எடுக்க போயிட்டாங்க. அவர் டென்ஷனா என்ன பண்றாரு, அந்த தயிர் பானை உடைக்கிறாரு. உடைச்சிட்டோன்னே அவர் என்ன பண்றாரு, அந்த தயிர்லாம் வந்து காலில் பட்டு அங்கங்க நடந்து போறாரு. அப்ப யார் உடைச்ச பார்த்தா கிருஷ்ணர் கையில் உடைச்சு நிற்கிறாரு. அப்ப என்ன பண்றாங்க, ஏன் வந்து யசோதா வந்து கிருஷ்ணருக்கு பால் கொடுக்கிற நிப்பாட்டிட்டு அந்த அடுப்புல பாயில் ஆகிற மில்க் எடுக்குது ஏன் போனாங்க? கிருஷ்ணர் கடவுளே பால் குடிச்சிட்டு இருக்கிறாரு அவகிட்ட. ஆனா இதுக்காக இதை விட்டுட்டு கிருஷ்ணரை விட்டுட்டு அந்த பாலை கொதிக்கிறதுக்கு போனாங்க. யாரும் ட்ரை பண்றீங்களா? சிம்பிளா கொஞ்சம் கேள்வி, என்ன ரொம்ப அமைதியா இருக்கு. கிருஷ்ணர் பாலை குடிச்சிருக்கு. சொல்லுங்க ஸ்ரேயாமதி. எஸ். Because the milk is from the favorite cow of Krishna. ஓகே, தேங்க்யூ மதி. ஓகே, அதாவது அந்த பால் வந்து அவங்க வந்து ஸ்பெசிபிக்கா அந்த மாடுகள்லாம் வந்து அதுக்காகவே கிருஷ்ணருக்காகவே உருவாக்கப்பட்டு அதுக்காக யூஸ் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். வேற யார் ட்ரை பண்றீங்க? வேணும் ஒரு ஆள் யாச்சும். கிருஷ்ணருக்கு தான் நம்ம நியமித்தி பண்றோம். அந்த கிருஷ்ணரே பால் குடிச்சிருக்காரு. ஆனா அது கிருஷ்ணர் தூக்கி போட்டு யசோதை எதுக்காக வந்து கிச்சன்ல போயிட்டு பாலை பாயில் பண்றத வந்து அது எடுக்கிறதுக்கு போனா, ஐயோ அந்த பால் தீஞ்சிடக்கூடாதுன்னு. வேற யார் ட்ரை பண்றீங்க? ஹரிகிருஷ்ணா பிரபு. ட்ரை பண்றேன் பிரபு. அந்த அந்த பாண்டி இருக்க பால் ஏங்குனுச்சா, என் பாலையும் கிருஷ்ணா குடிக்கணும்னு அவரும் ஏங்குனாரு அந்த பால். ஓகே, தேங்க்யூ மதி. அடுத்து இன்னொரு அம்மதி யாரோ வந்தீங்க, இன்னொரு மைக்கு வந்தீங்க, மித்ரான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க மதி. ஹரிகிருஷ்ணா பிரபு அந்த லீலைக்காக அந்த பாலை அவங்க இறக்கி விட்டுட்டு அவங்க அந்த பாலை இறக்கிறதுக்கு போனாங்க. அப்பதான் பகவான் அந்த லீலையை ஆரம்பிக்கிறதுக்கா. ஓகே, தேங்க்யூ மதி. நல்ல முயற்சி. எல்லாத்துக்கும் நல்ல முயற்சி. ஓகே, நீங்க சொன்ன பதிலாம் ஓகே கரெக்ட் தான். ஆனா இது உண்மையிலே இன்னொரு விஷயம் ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து கிருஷ்ணா அண்ட் கிருஷ்ணரோட சேவை ரெண்டு வகைப்படுது, ரெண்டு விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஒரு ஸ்லோகத்துக்குள்ள நம்ம பாட்டு போயிடும். ஆனா இதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. நீங்க கிருஷ்ணா அண்ட் கிருஷ்ணருடைய சேவை, இந்த ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இல்ல. கிருஷ்ண சேவை எல்லாம் சேம் தான். ஆனா இருந்தாலும் கிருஷ்ணருடைய சேவையில் தான் பக்தர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பிகாஸ் நம்ம வந்து கிருஷ்ணருக்கு யசோதா பாருங்க, இப்ப எக்ஸாம்பிள் நல்லா கேட்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க, யசோதா வந்து கிருஷ்ணருக்கு வந்து பால் கொடுக்குறா, சேவை செய்யறா. ஆனா அதோட முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு வரக்கூடிய அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா அது தீஞ்சிடாம, அது வந்து எதுவும் வந்து இதாயிராம அந்த பால் வந்து நல்லபடியாக பகவானுக்கு கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி அந்த சேவையிலையும் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு வந்து எப்பவுமே இன்பத்தை கொடுக்கக்கூடியவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சேவையா அண்ட் சேவக்கா. ஜீவாத்மாக்கள் நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேவக்கா. பகவான் ஒருத்தர் மட்டும் தான் சேவையா. பகவான் கிருஷ்ணன் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த லவ். அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்பத்தை எடுக்கக்கூடிய பகவான், இன்பத்தை நம்மளோட சேவையெல்லாம் எடுக்கக்கூடிய பகவான். அவர் ஒருத்தர் தான் புருஷர், அனுபவிப்பாளர். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்னும் டெக்னிக்கலா சொல்லணும்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆசர விக்கிரகா வீசர விக்கிரகா. ஆசர விக்கிரகனா நம்மளாம் சேவை கொடுக்கறவங்க. நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா பாச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களாம் நம்மலாம் ஆசிரிய விக்கிரகா. சேவையை வாங்குறவங்க பாத்தீங்கன்னா வீசரைய விக்கிரகா. ஓகேவா? அப்ப நம்ம என்னன்னா எப்பவுமே வந்து பகவான் தான் இஸ் அனுபவிப்பாரு. அவர் மட்டும் தான் ஓன்லி என்ஜாயர். கிருஷ்ணர் இஸ் ஓன்லி என்ஜாயர். அப்ப அந்த பால் வந்து அது வந்து இதாயிடக்கூடாது, அது வந்து பேர்ன் ஆயிடக்கூடாது, அது தீஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி எப்பவுமே வந்து சேவை செய்யறவங்க வந்து பகவானுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வருதோ அதுல ரொம்ப பர்டிகுலர், ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அப்பா யசோதா வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து மிகப்பெரிய சேவை செய்த மிகப்பெரிய டாப் மோஸ்ட் இருக்காங்க. அதனாலதான் அந்த சேவையை வந்து ஐயோ அந்த பாலும் போயிடக்கூடாது சொல்லிட்டா கிருஷ்ணரை வச்சு ஒதுக்கி வச்சுட்டு அந்த சேவையை வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்லி அவங்க போறாங்க. தட்ஸ் அ மெயின் ரீசன். சேவை அதாவது சேவக்கா, நம்மளாம் சேவக்கா இருக்கக்கூடிய பக்தர்கள் நம்மளுக்கு சேவை தான் முக்கியம். செகண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அவ பகவான் திருப்பி எடுத்து வரா. அதனால ஏன்னா அந்த பாலும் பகவான் தான் போகுது, அது வந்து கரெக்டா போய் சேரணும். அதுக்காக தான். ஓகேவா? இட்ஸ் சம் டீப் மீனிங் இருக்கு. அதனாலதான் இதை நான் கொஞ்சம் சொல்றேன் நானு. ஓகே, தென் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து யசோதா வந்து அவ வந்து என்ன பண்றா, கிருஷ்ணரை வந்து தொட்டுறாங்க. கிருஷ்ணன் ஓடுறாரு. தென் வந்து யசோதா அம்மா வந்து கடைசியா கிருஷ்ணரை புடிச்சிட்டாங்க.
கிருஷ்ணர் பிடிச்சோன்னே தென் அந்த குச்சியை வச்சு அவங்க தொட்டி அதை அட்டியை பிடிச்சி அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க கிருஷ்ணரை. தென் அடுத்து வந்து என்ன சொல்றாங்க சொல்லி அடுத்த சொல்லுவது நம்ம பார்க்கலாம். ஓகே. ருதன் முக்குர் நேத்திர யுகம் மிருஜந்தம் கரம்போஜ யுக்மேன சாதங்க நேத்திரம் முஹு சுவாசகம்பாத்ரி ரேகா ககந்தா சிதா கிரைவ தாமோதரம் பக்தி பாதம். ஓகே. ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா, அன்னையின் கரங்களில் அடிக்கும் தடியை கண்ட தாமோதரர் தன் தாமரை கண்களால் கண்களை மீண்டும் கசக்கிக் கொண்டு அழுகிறார். அவருடைய கண்களில் அச்சம் நிறைந்திருந்தது. சங்கின் வரிகள் போன்று 3 புரிகளை உடைய அவருடைய கழுத்தில் இருந்து முத்தாரம் அவர் அழுது கொண்டு மூச்சு விடுவதால் அசைந்து கொண்டிருந்தது. அவருடைய வயிற்றை சுட்டி கட்டப்பட்டது. உண்மையில் அவர் கயிற்றினால் கட்டப்படவில்லை. அவர் அன்னையின் தூய அன்பினால் தாய் பாசத்தினால் கட்டப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த தாமோதருக்கு என் வணக்கங்கள். ஆக்சுவலி இந்த ஒரு ஸ்லோகமே நம்ம வந்து ஒரு ஃபுல் கிளாஸ் தனியாவே ஒரு எபிசோட எடுத்து பேசலாம். பிகாஸ் வந்து பாருங்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா சர்வ காரணம். அவர் தான் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறாரு. அவர் தான் இந்த எல்லா யூனிவர்சிட்டியும் மொத்தத்தையும் அவர் தான் கிரியேட் பண்றாரு. அவர்கிட்ட வரக்கூடிய சக்திகள் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது. இதுல எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இந்த சிவபெருமான் ஒத்துக்கிறாரு, விநாயக பெருமான் ஒத்துக்கிறாரு, அம்பாள் ஒத்துக்கிறாங்க, எல்லா சக்திகளும் ஒத்துக்கிறாங்க. கிருஷ்ணரே இஸ் த முழு முதற் கடவுள். கிருஷ்ணரே இஸ் சூப்ரீம் பர்சனல் காட்ஹெட். அதனால பாத்தீங்க, வியாசதேவர் சொல்லும் போதே பாகம் சொல்லும் போது சொல்ற ஏச்சாம்ச கலாப கிருஷ்ணஸ்து. அந்த தூ என்ற வார்த்தையை வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா, கிருஷ்ணரை தவிர நோ அதர் பர்சன், வேற யாருமே இல்ல, கிருஷ்ணர் தான். அதுக்காக தான் அந்த தூ என்ற வார்த்தை பாய்க்கிறாங்க. கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். கிருஷ்ணரே முழு முதற் கடவுள்னு சொல்லி சொல்றாங்க. வேற யாரும் கிடையாது. ஈவன் பகவான் விஷ்ணு கூட பகவான் கடவுள் தான். ஆனா அவர் அம்சம். ஆனா முழு முதற் சுப்ரீம் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ நந்தன கிருஷ்ணா, யசோத நந்தன கிருஷ்ணா, இஸ் அ பிருந்தாவன கிருஷ்ணா. மதுரா கிருஷ்ணா, துவாரா கிருஷ்ணா கூட கிடையாது. பிருந்தாவன கிருஷ்ணா தான் இஸ் அ டாப் 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 மோஸ்ட். அதுதான் நம்ம சம்பிரதாயத்துடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, நம்ம சம்பிரதாயத்துடைய அந்த விஷயம், முக்கியமான விஷயம் இதுதான். நந்தன கிருஷ்ணா டாப் மோஸ்ட். இப்போ மதுரா கிருஷ்ணா, பிருந்தாவன கிருஷ்ணா, மதுரா கிருஷ்ணா, துவாரா கிருஷ்ணா இருக்காங்க, அவரும் கிருஷ்ணா தான். பட் டாப் மோஸ்ட் கிருஷ்ணா நந்தன கிருஷ்ணா, யசோத நந்தன கிருஷ்ணா, பிருந்தாவன கிருஷ்ணா, அவர் டாப் மோஸ்ட். அப்ப வந்து பாருங்க, இதுல வந்து யசோதா வந்து அவங்க வந்து பகவானை வந்து பிடிச்சிட்டாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, தாமரை கண்களை மீண்டும் கசிக்கொண்டு அழுகின்றார். அவருடைய கண்களில் அச்சம் நிறைந்திருந்தது. அச்சம் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வெரி ஃபியர்ஃபுல்லா இருக்கிறாரு, ரொம்ப பயந்து போயிருக்காரு. யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். பிகாஸ் காரணம் என்னன்னா, நல்லா தத்துவம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது வந்து பகவான் ஸ்ரீ ராமர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அண்ட் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இஸ் அ 3 பர்சன், இது 3 தத்துவம். அந்த 3 பேரும் 3 தத்துவங்கள். அதாவது பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இஸ் த மரியாதை புருஷோத்தமா. ஓகேவா? அவர் மரியாதை புருஷோத்தம். மரியாதை புருஷோத்தமம் மீன்ஸ் வந்து என்னதுன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எல்லா வகையான எத்திகேட், எல்லா வகையான ரிலிஜன்ஸோட எத்திகேட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவார். இதான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோடைய தத்துவம். மரியாதை புருஷோத்தமா. ஒரு பையனா எப்படி இருக்கணும், ஒரு அப்பாவா எப்படி இருக்கணும், ஒரு கிங்கா எப்படி இருக்கணும், அப்படி. பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இஸ் த பிரேம புருஷோத்தமா. பிரேம புருஷோத்தமானா இஸ் அ டாப் மோஸ்ட். அதாவது பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட அன்பை கொடுக்க வந்தவர் சைத்தன்ய மகாபிரபு. இது எந்த அவதாரமும் செஞ்சதில்லை. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு இஸ் த கிரஸ் ஜுவல். அதாவது இந்த எல்லா அவதாரங்களுக்கும் டாப் மோஸ்ட் ஒரு மணிமகனா சைத்தன்ய மகாபிரபு. ஆனா கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா இஸ் அ லீலா புருஷோத்தமா. லீலா புருஷோத்தமான வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவரு வந்து லீலை செய்யக்கூடியவர். இப்ப ராமச்சந்திரமூர்த்திக்கும் பகவான் ஸ்ரீ ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் டோட்டலி 2 பேரோட பாவமும் டோட்டலி டிஃப்ரெண்ட். 2 பேரும் ரொம்ப 2 பேர் ஆப்போசிட். இவர் மரியாதை புருஷோத்தமா, லீலா புருஷோத்தமா. இவர் ஒருத்தனுக்கு ஒரிஜினல் வாழ்வாரு, இவர் நிறைய பேர் கூட லீலை செய்வாரு. இவர் வந்து திருட மாட்டாரு, அடிக்க மாட்டாரு. இவர் திருடுவாரு, அடிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு.
இவர் பொய் பேச மாட்டாரு, இவர் பொய் பேசுவாரு. இவர் தில்லுமுல் பண்ண மாட்டாரு, இவர் தில்லுமுல் பண்ணுவாரு. எல்லாமே எல்லாமே வந்து கான்ட்ராடிக்ஷனா இருக்கும், எல்லாமே வந்து முரண்பாடா இருக்கும். காரணம் என்னன்னா அந்த லீலை, அந்த ஒவ்வொரு லீலை ஒவ்வொரு பாஸ்ட் டைமும் வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்வீட்டா ஆக்குறதுக்கு கிருஷ்ணர் வந்து கேன் டு எனிதிங். அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. அது லீலா புருஷோத்தம். அவர் போட்ட இப்ப வந்து ராமர் வந்து பாருங்க, என்ன பாருங்க நல்லா கேளுங்க, டிஃபரெண்ட் புரிஞ்சுக்கணும். ராமர் வந்து பாருங்க 14 வருஷம் நான் காட்டுக்கு போகணும், நான் காட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தசரதன் சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் என்ன பண்ற காட்டுக்கு போறாரு. அவர் நினைச்சுன்னா நடுவில் வந்துருக்கலாம், 10 வருஷம் வந்து யாரும் கேட்க போறது இல்லை. ஆனா ரூல்ஸை பிரேக் பண்ண மாட்டாரு. அண்டர்ஸ்டாண்ட் தத்துவா, ஓகேவா? ஆனா கிருஷ்ணர் பாருங்க, நான் மகாபாரத சண்டை போட மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா என்ன பண்ணாரு, பீஷ்மர் அடிக்கிறதுக்கு தூக்கிட்டாரு, அந்த வீல் தூக்கிட்டாரு, அந்த சக்கரை தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு. அப்ப அர்ஜுனன் பிடிக்கிறாரு. பிகாஸ் ஈ கேன் பிரேக் தர்மஸ்து சாக்ஷா பகவத் பிரணித்தம். பகவான் போடுற ரூல்ஸ் அவர் என்ன வேணா போடுவார், அவர் பிரேக் பண்ணுவார். அதை கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை. அதுதான் லீலா புருஷத்துவம். அவருக்கு என்ன பண்ணுவார், ரூல்ஸை போட்டு பிரேக் பண்ணுவாரு. பட் ராமன் அப்படி கிடையாது. அவர் ரூல்ஸ் போட்டாருன்னா உலகமே அழிஞ்சாலும் அந்த ரூல்ஸ் அவர் ஃபாலோ பண்ணுவார். லீலா புருஷோத்தம். அந்த லீலைகளை வந்து அந்த பாஸ்ட் டைம் ஒரு லீலைகளை வந்து ஸ்வீட்டா மாதுரியமா ஆக்குறதுக்காக தான் கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரியாக எல்லா லீலையும் செய்யறாரு. அவருக்கு பயப்படுறாரு. பரமபுருஷ பகவான் மகாபாரதத்துல வந்து எல்லாத்தையும் வெளுத்து வாங்குறவரு, கோபுரம் தூக்குறவரு, சாதாரண குச்சிக்கு வந்து என்ன பண்றாரு, பயப்படுறாரு. யூ கேன் இமேஜின் பண்ணி பாருங்க, இது என்ன மாதிரியான மகா நடிப்புன்னு நினைச்சு பாருங்க. ஆனா இது வந்து கிருஷ்ணர் லீலையாமா, இது வந்து இது பாஸ்ட் டைம், இது ஸ்வீட் பாஸ்ட் டைம். அப்ப என்ன பண்றாங்க, யசோதா அடிக்கும் போது இப்ப நம்ம வீட்டுல பாத்துருப்பீங்க, நம்ம சின்ன பிள்ளைங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா சில சமயத்துல அடிக்கவே மாட்டோம், ஆனா ஆக்டிங் பயங்கரம் பண்ணுவாங்க, மூச்சுலாம் இழுத்துல இது பண்ணுவாங்க. ஐயோ எங்கடா இது கேஸ் ஆயிரம் போகுதுன்னு. அந்த மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்றது, அழுகுறாரு. ஏன்னா அதுல வந்து அடுத்து சொல்றாங்க பாருங்க, சங்கின் வரிகள் போன்று 3 புரிகளை உடைய அவருடைய கழுத்தில் இருந்து முத்தாரம். முத்தாரம்னா என்ன அர்த்தம்னா அந்த கண்ணீர், டியர்ஸ், ஓகேவா? அது எப்படி வருதுன்னா, இந்த கண்ணுல இருந்து தண்ணி வருதுல்ல, வரும்போது இப்ப அவர் கழுத்து வந்து பாருங்க, அவர் கழுத்து வந்து செதை வந்து அதிகமா இருக்கும். அதனாலதான் அது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேர் கேஸ்மே இருக்கு, ஒரு படிக்கட்டுமே இருக்கா, டங் டங் டங். அப்ப என்ன பண்ணுது, அந்த தண்ணீர் வந்து கண்ணுல இருக்க தண்ணி அது அப்படியே கீழே இறங்கி வந்து அப்படியே ஒழுகி இங்க 1 இங்க 2 3 அப்படி அந்த மாதிரி ஒரு வேவ், அந்த ஒரு இதுல வந்து அப்படி போகுதுன்னு சொல்லி சத்யவர்த்த முனிவர் அவ்வளவு டீட்டெயிலா வந்து வர்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, யசோதா என்ன பண்ணுவாங்க, என்னைக்குமே கிருஷ்ணர் வந்து டெக்கரேஷன் பண்ணி விட்டுருவா, எல்லாம் வந்து கண்ணுக்கு மையெல்லாம் போட்டு. அப்ப ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் நடிக்கிறாரு பாரு, எந்த மாதிரி ஆக்டிங், சாதாரண ஆக்டிங் இல்ல. எப்படி வெட்டணும்னா, அந்த குச்சியை பார்த்து ஒரு மூலையில போட்டு ஒழிஞ்சுக்கிட்டாரு. ஒழிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த கண்ணுல இருக்கிற மையே அந்த தண்ணி பட்டு அந்த பகவானுடைய அந்த கண்ணீர், அந்த 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 டியர்ஸை வந்து அது எப்படின்னா, அது வந்து அந்த அந்த மையில பட்டு அந்த மையெல்லாம் களைஞ்சு இப்ப கருப்பு கலர் தண்ணி மாதிரி எல்லாம் ஊத்துது. இப்ப அந்த அளவுக்கு ஆக்டிங்ல வந்து அந்த அளவுக்கு. அப்புறம் சில கண்ணீர்கள் வந்து சில டிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி அங்கே அப்படியே ஊத்தவும் ஊத்தாத மாதிரி அப்படி அந்த அளவுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து அவர் வந்து செய்யறாரு, பயப்படுறாரு. யாரு? பரமபுருஷ பகவான். ஆனா அதே பகவானுக்கு ஒரு பேர் இருக்கு, அபய சரணாரவிந்தன். அபய சரணாரவிந்தன் என்ன அர்த்தம்? அவரோட திருவடி பாதத்தை யாரு வந்து புடிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஆனா அப்படிப்பட்ட பகவான் யசோதாக்கு பயப்படுறாரு. காரணம் என்ன? பகவான் வந்து கிருஷ்ணா இஸ் த பக்த வத்சலா, இஸ் த பக்த வத்சலா. அவர் வந்து பக்தர்கள் கிட்ட தன்னைய கொடுத்துருவார், சரணடைவார். எப்படி பக்தர்கள் பகவான் சரணடைகிறாங்களோ அதே போல பகவான் பக்தர்கிட்ட சரணடைஞ்சிருவாரு. யூ கேன் டூ எனி திங். நீ குச்சி வச்சு இது பண்றியோ இல்ல நீ பூ வச்சு அடிச்சா கூட அவர் பயந்துக்குவாரு. பிகாஸ் வந்து பாருங்க, ஒன்லி டிவோட்டி கேன் கண்ட்ரோல். பக்தர்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் பகவான். வேற இது எந்த லீலையிலையும் எந்த அவதாரம் பண்ணவே முடியாது. நீ நரசிங்க லீலையிலும் பாத்துங்க, மற்றதுல வந்து குறையா சொன்ன கிடையாது. கிருஷ்ணலீலை கிருஷ்ணர் வந்து எந்த அளவுக்கு அவர் ஸ்பெஷலான ஒரு மத்த அவதாரங்களுக்கு இல்லாதது கிருஷ்ணருக்கு ஏன் இருக்குன்னா, யூ கேன் கண்ட்ரோல் கிருஷ்ணர் கண்ட்ரோல் பண்ண. வேற யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இப்ப யசோதா வச்சு அடிக்கிறா பாருங்க, அந்த மாதிரி நரசிங்கரை போய் அடிக்க முடியுமா? பரசுராமரை போய் அடிக்க முடியுமா? ராமரை அடிச்சு முடியுமா? முடியாது. யசோதா கிருஷ்ணருக்கும் இருக்கிற அந்த அன்பு பரிமாற்றம் எந்த அவதாரமும் கிடையாது. இட்ஸ் அ டாப் மோஸ்ட் வாத்சல்ய பாவம், உயர்தரமான பேரண்டல் லவ். அதாவது பெற்றோர் பாவம் வந்து யசோதா நந்தமானதே கிருஷ்ணா. அவ பாருங்க, அந்த மிரட்டும் போது இந்த ஒரு பர்டிகுலரான இந்த கிருஷ்ணரை மிரட்டக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பு யாரும் கிடைக்கல.
ராதாராணி கூட கிடைக்கல. ஓன்லி யசோதா இந்த வாய்ப்பு. யசோதாக்கு மட்டும்தான் கிருஷ்ணர் இந்த இப்படி அடிச்சு இந்த வெளுத்து வாங்குற இது. தேவகியும் பாருங்க, தேவகி தான் பெத்தாங்க அவங்க. ஆனா தேவகி இது பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தேவகி வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஐஸ்வர்யம். நான் வர அந்த ஸ்லோகம் வரமா வரேன் நான். யசோதா மட்டும்தான் வந்து குச்சிட்டு, டே நீ பண்ண திருநியா, சாப்பிட்டியா இல்லையா, அப்பே வெளியில உன்னை வெளுத்து எடுத்துறா, நீங்க உரிக்கிற உரியில பாரு என்ன ஆகுறேன்னு. யசோதா கேன் கண்ட்ரோல். அதனாலதான் பாத்தீங்கன்னா தாமோதர் ஸ்பெசிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ராதாராணி அதுல இருக்க மாட்டாங்க. ஓன்லி யசோதா அண்ட் கிருஷ்ணா. பிகாஸ் த மூட் இஸ் டிஃபரெண்ட். தாமோதர மூட் இஸ் டிஃபரெண்ட். இது வந்து இதெல்லாம் சீக்ரெட்டான தத்துவம். இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நம்ம. தென் வி கேன் டேஸ்ட் த, அப்ப நம்ம இந்த ருச்சி எடுக்க முடியும் இந்த கிருஷ்ண பக்தியில நம்ம. ஓகேவா? அதனால பக்தியும் தக்குவர் என்ன பாடுறாருன்னா ஒரு ஸ்பாட்ல பாடுறாரு, ஆசோக ஆபய அமிர்தோ ஆதார தொமாரச்சாரண தோயா ஆசோக ஆபய ஆமிர்த. ஆசோகா, சோகனா சோகம். ஓகேவா? இந்த லெமெண்டேஷன். ஆசோகனா அங்க சோகம் இல்ல. அசோக ஆபய, ஆபயனா பயனா வந்து பாத்தீங்கன்னா ஃபியர், பயம். ஆபயனா பயம் இல்ல. அசோக அபய ஆமிர்த. அமிர்தானா மிருத்யு, மிருத்யுனா மரணம், அதாவது டெத்து, மரணம். அங்க மிருதானா மரணம் கிடையாது. அப்ப யாரு பகவான திருவடி பாத பிடிச்சுக்கிறாங்களோ அசோகா அபயோ அமிர்த. நோ லெமிட்டேஷன், நோ ஃபியர் அண்ட் நோ டெத். டெத்துனா மரணம்னா சாவு இல்லைன்னா அப்படி இல்லை. அந்த மரணம், அந்த மரணத்தோடைய இது நம்மளுக்கு அந்த அது பயம்லாம் ஒண்ணுமே இல்லை நம்மளுக்கு. நம்மளுக்கு வந்து எப்பவுமே இட்டர்னல் பகவானுக்கு சேவை செஞ்சிருப்போம். இங்க இருந்தாலும் சரி, பகவானுக்கு போனாலும் சரி. அப்படிப்பட்ட பகவான் யசோதாக்கு வந்து பயப்படுறாரு. ஓகே. தென் யசோதா அப்ப என்ன பண்றா, அதுல சொல்ற பாருங்க அடுத்து, உண்மையில் அவர் கயிற்றினால் கட்டப்படல. என்ன பண்ற யசோதா, என்ன பண்ண, புடிச்சிட்டா அவரை வந்து சிண்ட முடிய புடிச்சிட்டா கிருஷ்ணரோட. இருடா நீ கட்டுறா இன்னைக்கு போட்டா என்ன பண்ற, ஏன்னா கஷ்டப்பட்டு காலையிலேருந்து செஞ்ச அந்த தயிர் பானை எடுத்து ஒரே அடி அடிச்சு நீ போயிட்ட. அப்ப கோவம் நல்லா நினைச்சுப்போம். நம்ம வீட்டுல நம்ம எல்லாம் நிறைய வாங்கியிருப்போம். அப்ப அந்த 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 கோவம் எப்படி இருக்கும். என்ன பண்ற யசோதா போய் கயிறு எடுத்து வரா. கயிறு எடுத்து வந்து கட்டுறாங்க. தென் கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அந்த அழுந்துகிட்டே டிராமா பண்ணிட்டே என்ன பண்றாரு, அதுல ஒரு லீலை பண்றாரு. யசோதா கட்டுறா கட்டுறா கட்டுறா, கட்ட முடியல யசோதா. ஏன்னா என்ன ஆகுது, இழுத்து கட்டுறா போக, ஏன்னா கை நீட்டா இருக்கு ஆனா கட்ட முடியல. திஸ் பகவானோட மாயா சக்தி இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். பகவானோட மாயா சக்தி இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். யோகமாயா அண்ட் மகாமாயா. மகாமாயா இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் அண்ட் யோகமாயா ஆல்சோ வெரி பவர்ஃபுல். யோகமாயா ஆன்மீக விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மகாமாயா நம்மளை போட்டு வறுத்தடுப்பாங்க. யாரெல்லாம் பகவான பேச்ச கேட்கல, குரு பேச்ச கேட்கலன்னா அடி உத, அடிக்கடி உதைக்கு உததான் மகாமாயா. அப்ப யோகமா என்ன பண்றாங்கன்னா கிருஷ்ண கட்டுறாரு, ஆனா யோகமாயா மறைச்சிடுறாங்க. யசோதாலாம் கட்ட முடியல. ஏன்னா 2 இன்ச்சு பத்துல. ஏன்னா அவ முயற்சி பண்றா. யசோதா ஓடி கீரி வந்தப்ப அவ தலையில உள்ள பூவெல்லாம் களைஞ்சிருச்சு. எல்லாம் சாரி கீரெல்லாம் எல்லாம் களைஞ்சிருச்சு. இருந்தாலும் கிருஷ்ணர் கட்டணும் முயற்சி பண்றா. தென் கிருஷ்ணர் பாக்குறாரு, அவர் வந்து அப்படியே பாக்குறாரு யசோதா வந்து எந்த அளவுக்கு முயற்சி பண்றாருன்னு. தென் அதுக்கப்புறம் அவ வந்து என்ன பண்றா, கிருஷ்ணன் என்ன பண்றாரு, தென் அவர் வந்து அந்த யோகமாயை ரிலீஸ் பண்றாரு. தென் அப்போதான் வந்து கட்ட முடிச்சு. அப்ப ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, அங்க 2 விஷயம், 2 இன்ச்சு பத்துல. அந்த 2 இன்ச்சு வந்து என்னன்னா 2 விஷயங்கள் அங்க வந்து தேவைப்படுது. கிருஷ்ணன் கட்டுறது 2 விஷயங்கள் தேவைப்படுது. நம்பர் 1 வந்து என்னதுன்னா பக்தர்களுடைய எஃபர்ட், டிவோட்டி எஃபர்ட். டிவோட்டிகள் பக்தர்கள் நம்ம வந்து முயற்சி பண்ணணும். 2வது கிருஷ்ணருடைய மெர்சி, கருணை. யாரு பக்தியில வரணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்றோமோ, தப்பு செய்யறது இயல்பு. ஆனா அது தவற திருத்தி நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம பக்தியில வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணணும். தென் கிருஷ்ணருடைய கருணை. இது 2 இருந்தா கிருஷ்ணரை கட்டி போட்டுடலாம். இதுதான் இந்த கயிறு கட்டுறதுல உள்ள ரகசியம். ஓகே. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நான் சொல்லிட்டு போன இந்த 2வது சோதனை முடிக்க முடியாது. நீங்க பாருங்க, இதுல ஒரு உதாரணம் இருக்கு. நீங்க சாட்சி கோபால் லீலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாட்சி கோபால் வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து விக்கிரக ரூபத்துல தன் பக்தனுக்காக விக்கிரகமாவே நடந்து வந்தார். சாட்சி சொல்லுங்க, அதான் சாட்சி கோபால். இந்த மாதிரி பகவான் தன் பக்தர்கள் யார் நம்ம கட்டி போறது எப்படின்னா, நம்ம இருதயத்துல கட்டி போடணும். பகவான் கிருஷ்ணன் உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். இதை கட்டி போடணும்னா நம்மளோட வாக்கு மன காயா. வாக்கு மனசு இது புத்தி, அப்புறம் காயம் உடம்பு. இது எல்லாம் பகவானுடைய சேவையில முழு சரணாகதி இருந்துச்சுன்னா கிருஷ்ணன் உள்ளுக்குள்ள ஓட்டம்டே கட்டி போட்டுடலாம். நீங்க பாருங்க ராம லீலையில பாருங்க, ராமாயணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ராமாயணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ராமாயணம் முடிஞ்ச பிறகு எல்லாம் வந்துட்டாங்க. அப்ப எல்லாத்துக்கும் பரிசு கொடுக்குறா.
ஏன்னா சீதா தேவி வந்து அவர் சீதா தேவி என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் பரிசு கொடுக்கணும், எல்லாருக்கும் பரிசு கொடுத்துட்டாங்க, விபீஷன் எல்லாரும் கொடுத்துட்டாங்க. கடைசி ராமருக்கு இவருக்கு நம்ம அனுமான்ஜிக்கு கொடுக்குறாங்க. அனுமானுக்கு கொடுக்குறாரு. அனுமானுக்கு என்ன பண்ணுறாங்க ஸ்பெஷலா, அனுமானே நான் என்னோட கழுத்துல போட்டுற முத்து மாலையை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கழட்டி கொடுக்குறாங்க. அனுமன் என்ன பண்ணாரு, ஈசா அவர் வந்து பாத்தீங்கன்னா குரங்கு ரூபத்தில் இருக்காரு. அப்ப அந்த என்ன பண்றாரு, எல்லாம் என்னோட குரங்கு மாதிரி பண்றான்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவர் என்ன பண்ண எல்லா மாலையும் பிக்கிறாரு, பிடிச்சு பிடிச்சு ஒருவரையும் அந்த பேர்ல் அந்த முத்தையும் கடிக்கிறாரு, கடிச்சு உடச்சு வச்சு பாக்குறாரு. கடைசியா பாத்தி அவன் பாரு குரங்கு புத்தி காமிக்கிறான், எல்லாம் கத்துறாங்க எல்லாம். அப்ப ராம அமைதியா இருக்கிறாரு. கடைசியா வந்து ஏன் ராமா ஏன் ஹனுமான்னு கேள்வி சீதா கேட்கிறாங்க, ஏன் எல்லாரும் கிடைக்கணும். அவர் சொல்றாரு, இல்ல இதுல ஒண்ணு கடிச்சு கடிச்சு பார்த்தேன், இதுல எதுவுமே வந்து அம்மா நீங்களும் பகவான் ராமரும் இல்லையே இதுலன்னு. அப்ப எல்லாரும் கேட்கும் போது, அப்ப உன்னோட இருதயத்துல எப்பவுமே எல்லாமே அப்ப பகவான் உங்க கூட எப்பவுமே இருக்கிறாருன்னு. எஸ், எப்பவுமே இருதயத்துல இருக்காரு. எங்க காட்டுன்னு அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவோம், தன்னுடைய அந்த நெஞ்சை வந்து பொழப்பாரு. பொழந்தோன்னா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா சீதன் ராமர் உட்காந்து இருப்பாங்க. திஸ் இஸ் அ டிவோட்டி. இதுதான் டிவோட்டி. எப்பவுமே கிருஷ்ணர் ஹோல்ட் பண்ணும். அந்த மாதிரி யசோதா வந்து கிருஷ்ணரை வந்து அன்பால கட்டி போடுறா. ஓகே, நம்பர் 3. நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா, இது ஸ்வலீலாபி ஆனந்த குண்டே ஸ்வகோஷ நிபாஞ்சித ஆக்கியா பயந்தம் ததீயேசு தக்ஞேசு பக்தேஜி தத்துவம் புனா பிரேமதாஸ்தம் சதாபிருத்தி வந்தே. மூணாவது வந்து என்னதுன்னா, இது போன்ற பால லீலைகளினால் கோகுல வாசிகளை ஆனந்த பரவசத்தில் மூழ்கவித்தார். அத்துடன் அவருடைய பரதத்துவத்தையும் செல்விக்கைகளையும் அறிந்து அதில் ஈடுபட்டு அதே சிந்தனையிலுள்ள தன் பக்தர்களுக்கு போலி கௌரவம், அச்சம் என்பவற்றிலிருந்து விடுபட்டு முற்றாக ஈடுபட்டு கொண்ட பிரேமையுடன் கூடிய தூய பக்தியினால் தன்னை வெல்ல முடியும் என்பதை காட்டினார். அப்படிப்பட்ட தாமோதருக்கு அன்புடனும் ஆசையுடனும் மீண்டும் மீண்டும் நூற்றுக்கணக்கான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் வந்து அன்புனால கட்டி போட முடியும். ஓகேவா, எங்க அன்புனால அவரை வந்து கட்டி போட முடியும் சொல்றாருங்க. ஓகே, அது வந்து என்னதுன்னா, ஏன் வந்து சொன்னல பிருந்தாவனம் மதுரா துவாரகா ஏன் சம் டிஃப்ரெண்ட்னா, பிருந்தாவனம் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ மாதுரிய மாய் பக்தி தாம். மாதுரிய மாய் பக்தி தாம். துவாரகா என் மதுரா பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யமாய் பக்தி தான். இது வந்து முழுக்க முழுக்க மாதுரிய பக்தியை சேர்ந்தது பிருந்தாவனம். மதுரா என் துவாரகா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஐஸ்வர்ய பக்தியை சேர்ந்தது. மாதுரியத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஐஸ்வர்யத்துல வந்து பாத்தீங்கன்னா த வோ அண்ட் ரெஃபரன்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதுல சில ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க ஐஸ்வர்யத்துல. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், கிருஷ்ணர் வந்து துவாரகையில இருக்கும் போது அங்க ருக்மணி சத்யபாமா அவங்களும் நிறைய மனைவிகள் இருந்தாங்க. அப்ப ருக்மணி என்ன பண்ணுவானா, ஒரு தடவை வந்து ருக்மணி வந்து பகவான் கிட்ட சேவை செய்யும் போது அப்ப வந்து பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு, ருக்மணி நீ வந்து ரொம்ப பணக்கார வீட்டு பெண்ணு, நீ உனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ ஒரு ராஜா வீட்டு பெண்ணு, நீ பேசாம நீ என்ன பண்ணிடு, நீ வந்து உனக்கு யார் வேணுமோ நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வந்து பாரு சாதாரண ஒரு இப்படிதான் இருக்கேன், நீ வந்து இவனுக்கு யார் வேணும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொல்றாரு. ருக்மணி என்ன பண்றா, உடனே அழுந்துடுறா. ஆனா இதே மாதுரியத்துல பாத்தீங்கன்னா ராதாராணி கிட்ட இதை பேசணும்னு வச்சீங்கன்னா, பேசின உடனே என்ன ஆயிரும், அங்க பெரிய வாக்குவாத சண்டை நடக்கும். ஏன்னா மாதுரியத்துல வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது. நல்லா தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மாதுரிய பக்தியில பிருந்தாவனத்துல அங்க ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது. அங்க வந்து துவாரகா மதுரால வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யத்துல அங்க வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப ருக்மணி கிட்ட பேசினத அப்படியே ராதாராணி பேசினா, ராதாராணி வந்து அங்க சண்டை தான். இங்க ருக்மணி வந்து பகவான் எதுவும் சண்டை போட மாட்டா, ஐயோ பிரபுவே ஏன் விட்டு போறீங்க பயப்படுவா. அதே போல இங்க துவாரகையில மதுரால பாத்துங்க, இங்க பேபி பிறந்தோன்னே யாரு கிருஷ்ணர் பிறந்தோன்னே தேவிக்கு என்ன பண்ணா நமஸ்காரம் பண்றாங்க. ஆனா யசோதா என்ன பண்ணா, அங்க நமஸ்காரம் இல்லையோ இது என்னோட கிருஷ்ணரு, அங்க அதாவது கிருஷ்ணரு உன்னோட கிருஷ்ணர் வந்து கடவுள் அப்படி சொல்லுவாங்க. போங்க பகவான், இது வந்து என்னோட குழந்தை கிருஷ்ணர் இது. இவன் வந்து பாருங்க, தேவகி வந்து கிருஷ்ணரை பிறக்க வச்ச உடனே கிருஷ்ணர் 4 ரூபத்தை காமிக்கிறாரு. சட் பூஜ்யத்தை காமிக்கிறாரு, சதுர் பூஜ்யத்தை காமிக்கிறாரு, 4 கை ரூபத்தை காமிக்கிறாரு. ஆனா என்னது அதை பார்த்தோன்னே என்ன பண்ணாங்க தேவகி, என்ன பண்ணாங்கன்னா
உடனே வந்து நமஸ்காரம் பண்ணாங்க. ஆனா அதே சீனை இங்க ரிப்பீட் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணர் மண்ணு சாப்பிடுறாரு. மண்ணை சாப்பிட்ட உடனே அவங்க வந்து கிருஷ்ணர் வாயில பாக்குறாங்க. அப்ப அடி உழுக்குதான் போறாங்க. கிருஷ்ணர் வாய் பார்த்தோம், அதுக்குள்ள ஃபுல்லா பிரபஞ்சங்கள், கேலக்சி, ஃபுல் கேலக்சி, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த பூலோகத்துல பிருந்தாவனத்துல அதுல ஒரு கிருஷ்ணர், அதுல யசோதா, அதுக்குள்ள வந்து என்ன பண்ண, அதுல ஒரு கிருஷ்ணர் வாயை திறக்கிறாரு. அதுல பார்த்தா அதுல பூலோகம், அந்த கேலக்சி, அதுல உள்ள அப்படியே உள்ள போயிட்டே இருக்கிறாங்க அவங்க. இந்த காட்சியை வந்து இந்த இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான காட்சியை வந்து அவங்க வந்து பார்த்துட்டாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு, இல்ல நீ கடவுள் இல்லை, என் கிருஷ்ணர் தான் சொல்லிட்டு அப்படி தூக்கிட்டு போறாங்க. நீ மண்ணை சாப்பிடுன்னு சொல்லி திருப்பி இது பண்றாங்க. இதுதான் மாதுரியம். இப்ப தேவகி வந்து அந்த கிருஷ்ணர் மண்ணுல கிருஷ்ணர் வாயுல மண்ணை சாப்பிட பார்த்துட்டான்னா அவ பகவானே கோயில் கட்டி கொண்டு இருப்பா. யசோதா அப்படி கட்டல. அதனால மாதுரியத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் இவ்வளவு டிஃபரெண்ட். பிருந்தாவனத்துல லட்சுமி தேவியர்கள், ருக்மணி, இவங்க எல்லாம் உள்ள வர முடியாது. காரணம் என்னன்னா, இது மாதுரியம் நிறைஞ்ச ஒரு தாம் பிருந்தாவனம். அதனாலதான் ஐஸ்வர்யமா இருக்கக்கூடிய லட்சுமி தேவிகள், சத்யபாமா, ருக்மணி, இவங்க யாரும் இதுக்குள்ள வர முடியாது. அதே போல கிருஷ்ணர் துவாரகை போனோன்னே இந்த கோபியருக்கு நல்லா நினைச்சு பாருங்க. இந்த கோபியர்கள், ராதாராணி, யசோதா, நந்தமனது, இவங்க எல்லாம் வந்து கிருஷ்ணர் எப்ப வருவோம் ஏன் கிளம்பி போயிருக்கலாமே, அங்கதானே இருக்கு. ஆனா அங்க போக முடியாது அங்க. ஏன்னா இது மாதுரியம். அவங்க ஐஸ்வர்யத்துக்குள்ள போய் அவங்களால ஜாயின் பண்ண முடியாது. இஸ் அ டிஃபரெண்ட். அதனால வந்து பாத்தீங்கன்னா மாதுரிய பக்தி மூலியமா தான் நம்ம கிருஷ்ணரை கட்டி போட முடியும். இப்ப யசோதா இந்த தாமோதர லீலை கட்டுற மாதிரி இஸ் முழுக்க முழுக்க மாதுரிய பக்தி. இது மாதுரிய பக்தினா கிருஷ்ணரை வந்து அங்க ரூல்ஸ் ரெகுலேஷன்ல கிருஷ்ணர் எப்படி வேணாலும் நீங்க இந்த மாதிரி பாருங்க. கிருஷ்ணர் பாருங்க, நீ நல்லா பாருங்க. பிருந்தாவன கிருஷ்ணர், யசோதா, இந்த தாமோதர கட்ட பாருங்க. கிருஷ்ணர் பாருங்க, ஒரு ட்ரெஸ் இல்ல, வெறும் வந்து அவர் வந்து ஒரு ஸ்பேண்டர் மட்டும் தான் போட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லீலையில இருக்குமா? யாருக்கும் கிடையாது. இது வந்து இந்த மாதிரி கிருஷ்ணரை வந்து துவாரகையில மதுராவில் பார்க்க முடியுமா? கிடையாது. தட்ஸ் வை முழுக்க முழுக்க மாதுரியம். இத நான் டிவோட்டி பார்த்தாங்கன்னா, என்னையா கிருஷ்ணன் கடவுளுக்கு ஒரு ட்ரெஸ் போடாம இருக்கீங்க கேட்பாங்க. பட் தே கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் அ மாதுரி லீலா. சோ மச் ஒரு டீப் ஒரு வேர்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து தத்துவ விசார் பண்ணோம்னா நிறைய நம்ம ஒண்ணு போலாம். ஓகேவா? இதுல கூட ஒரு கதை இருக்கு, ஒண்ணு இருக்கு. பட் நமக்கு டைம் பார்த்ததுனால நான் வந்து அடுத்தடுத்து நான் வந்து நகர்றேன். ஓகேவா? நாலாவது வந்து பாத்தீங்கன்னா, வரம் தேவ மோக்ஷம்னா மோக்ஷா திம்பா நா சன்னிய விருணேகம் வராஸ் அபிஹா இதம் தேவ பூர்ணாத கோபால பாலம் சதாமே மனுஷ்யாவி ஆஸ்தாம் கிம் அன்யை. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா, ஓ என் பிரபு, நீர் எல்லா வித வரங்களையும் அளிக்க வல்லீர். ஆயினும் நான் எவ்வித வரத்தையும் உம்மிடம் கேட்கவில்லை. அருவ வடிவமான மோட்சத்தையோ வைகுண்ட வாசத்தையோ 9 விதமான பக்தி சேவைகளால் பெறப்படும் பலனையோ நான் விரும்பவில்லை. பிருந்தாவனத்தில் உள்ள இந்த உமது பால கோபால வடிவம் என்னுடைய இதயத்தில் எப்பொழுதும் காட்சியளிக்க வேண்டும். அது ஒன்றே நான் கேட்கின்றேன். இதை விட வேறு வரங்களில் என்ன பயன்? இதுதான் பக்தரோட குவாலிட்டி. தான் பக்தர் குவாலிட்டி. எனக்கு பாருங்க, அது போற அந்த ஸ்லோகத்தை பாருங்க. வரம் தெய்வ மோக்ஷம்னா நானா எனக்கு வேணாம். மோக்ஷா தீம்பா எனக்கு வந்து முக்தியோ என்னது முக்தி, அப்புறம் வந்து எனக்கு வந்து சித்தி பவர் கிடைக்கணும், அப்புறம் வந்து எனக்கு மோட்சம் கிடைக்கணும், நான் முக்தி அடையணும், இதெல்லாம் தேவையே இல்லை. நான் என்ன சொல்றாரு, நல்லா பாருங்க என்ன சொல்றாரு. நான் வந்து அழகா சொல்ற பாருங்க, பிருந்தாவனத்தில் உள்ள இந்த உமது கோபால வடிவம் என்னுடைய இதயத்தில் எப்பொழுதும் காட்சியளிக்க வேண்டும். இந்த உன்னுடைய இந்த கிருஷ்ணர், இந்த குட்டி கிருஷ்ணர் இருக்கிறார்ல, இந்த 5-6 வயசு கிருஷ்ணர், இந்த கிருஷ்ணர் என்னுடைய இருதயத்துல எப்போதும் நான் கண்ண முன்ன எப்போதும் என் இருதயத்துல நினைச்சாலே போதும். இது என்னோட இருதயத்துல உள்ளுக்களை நான் நினைக்கணும். இது இருந்தாலும் போதும். என்னை எங்க தூக்கி வேணாலும் போடு, என் நரகத்தில் தூக்கி போடு, என்னை எங்க வேணா போடு, நான் எப்போதும் உன் பக்தியில இருக்கணும். இதுதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு 4வது சிசாஷ்டாங்க ஸ்லோகத்துல. நாதனம் நா ஜனம் நா சுந்தரிம் கவிதாம் வா ஜெகதி சக்காமையே மம ஜென்மணி சொல்லிய பகவதாத் பக்தி ஹைத்துக்கு துவாய். என்னை எங்க போட்டாலும் சரி, எனக்கு வந்து நான் எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் நான் வந்து பகவான பக்தி பாதையில் இருக்கணும். இதுதான் பக்தரோட குவாலிட்டி. இதான் பக்தரோட குவாலிட்டி. அவங்க பகவானுக்கு எந்த வகையான பலனை எதிர்பார்க்க மாட்டாங்க. எந்த வகையான எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கோபி பாவ பக்தி. கோபி பாவ பக்தினா வந்து பாத்தீங்கன்னா, கோபியர்கள் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க பாருங்க, தன்னோட உயிரையே துறக்க முடிச்சா. கிருஷ்ணர் தூக்கிட்டு போறாரு, யார் அக்குரர் கூட்டிட்டு போறாரு வந்து இங்கேருந்து துவாரகைக்கு. கோபியர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மின்னுக்கு வந்து படுத்துட்டாங்க. படுத்து எங்களை ஏத்திட்டு நீ கொண்டு போயிருப்பான்னு.
ஆனா வந்து அவரால் கிருஷ்ணன் சொல்றாரு, இல்ல நான் போயிட்டு வந்துருவேன்னு. அவங்க உயிரே கொடுக்க தயஞ்சிட்டாங்க. அதே பாருங்க, கோபியர்கள் தன் ஃபேமிலியை விட்டுட்டு அவங்க எல்லாம் வந்து கிருஷ்ணனுக்காக வந்து சேவை செய்ய வந்தாங்க. அவங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ் த வெரி வெரி பியோர் டிவோட்டிஸ், வெரி வெரி பியோர் டிவோட்டி. அந்த மாதிரி நம்ம எந்த எதிர்பார்ப்பும், எந்த வகையான பலனை எதிர்பார்க்குது, எந்த வகையான முக்தி எதிர்பார்க்கறது, இந்த முக்தி முக்தி முகுந்த அஞ்சலி. நீங்க பகவானுக்கு சேவை செஞ்சீங்கன்னா முக்தி வந்து முகுந்தா மீன்ஸ் பகவான் கிருஷ்ணன். அவ அஞ்சலியில் நிப்பா அவ முக்தி. ஓகேவா? தட்ஸ் வை இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பியோர் டிவோட்டியோடைய விஷயம் இதுதான். எந்த வகையான பலனை எதிர்பார்க்கறது கிடையாது. ஓகே, 5வது நம்பர் 5 வந்து பாத்தீங்கன்னா, இதம் தே முகம் போஜம் ஆத்யந்த நீல விரதம் குண்டலை ஸ்டிங்க ரக்த கோப்யா முகு சும்பிதாம் பிம்ப ரக்தாதரம் மே மனாசவியாஸ்தம் அலாம் லட்சியம். எஸ், 5வது வந்து என்னன்னா, ஓ பிரபு, கரு கூந்தலால் சூழப்பட்ட உமது அரவிந்த வதனம் அன்னை யசோதையால் அடிக்கடி முத்தமிடப்பட்டு சிவந்து காணப்படுகின்றது. உமது உதடுகள் பிம்பம் பலம் போன்று சிவந்திருக்கின்றது. இந்த அரவிந்த வதனம் என் இதயத்தில் என்றும் காட்சியளிக்கட்டும். இதை விட வேறு 1000 வரங்களை பெற்றாலும் அவைகளால் எவ்வித பயனும் இல்லை. அவர் வந்து இப்ப அவரோட உருவத்தை வந்து டிஸ்கிரைப் பண்றாரு இந்த 5வது ஸ்லோகத்துல. என்ன சொல்றாருன்னா, பகவானே உனக்கு அந்த கூந்தல் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஏர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, சுட்ட முடியுமே கருங்கோல் சுருளா இருக்குன்னு சொல்றாரு. சூழப்பட்டு உமது அரவிந்த வதனம் அன்னை யசோதைய அழிக்கப்பட அந்த முடி வந்து பகவான் கன்னத்துல வந்து படுமா. ஏன்னா யசோதை வந்து அந்த கன்னத்துல வந்து அவங்க வந்து முத்தம் கொடுக்குறாங்க. அவன் முத்தம் கொடுக்கும்போது அந்த கன்னம் வந்து அவருக்கு வந்து ரெட் கலர்ல ஆயிருச்சு சொல்றாங்க. அப்படியே அந்த சொல்லுவாங்க, மலையில சொல்லுவாங்களா, பிபி சொல்லுவாங்களே, ரெட் கலர்ல ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு உதடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, பிம்பம் பலம் இஸ் ஒன் ஆஃப் த நேச்சுரல் ஒரு 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 ஃப்ரூட்ஸ் இருக்கு. அது நீங்க பிதுக்குனீங்கன்னா அந்த ரெட் கலர்ல வரும். அந்த மாதிரி அந்த அந்த நேச்சுரல் ரெட் கலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உன்னோட உதடு வந்து சோப்பு கலர்ல இருக்கு, செவன் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? தென் வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்புறம் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அழகா வந்து எப்பவுமே யசோதை வந்து கண்ணுக்கு மயிலாம் அடிச்சு அழகா ஜோடிச்சு வச்சிருப்பா. இப்ப இந்த ரூபத்தை குட்டி கிருஷ்ணர் இருக்கிறார்ல, இப்படி அவர் வந்து தவழ்ந்து போவார். இந்த கிருஷ்ணரே இந்த ரூபம் வந்து என்னோட இருதயத்துல தோன்றணும். இதை தவிர 1000 வரம் கேட்டு எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இதெல்லாம் தேவையில்லை. இந்த ரூபம் என் கண்ணுக்கு முன்னுக்கு என் இதயத்துல தோன்றினாலே போதும். என் லைஃப், என் என்னோட பிறவி இது வந்து ஆல் சக்சஸ்ஃபுல்னு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை யார் வந்து பகவானை வந்து இந்த அளவுக்கு டேஸ்ட் பண்றாங்களோ, பகவானோட விஷயத்துல வந்து இந்த மாதுரி பக்தியில வந்து கிருஷ்ணரோட டேஸ்ட் எடுத்துட்டாங்களோ, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவரோட நம்பிக்கையா அசைக்க முடியாத நம்பிக்கையாயிரும். இஸ் அ அன்ஃபிளிச்சிங் ஃபேத். அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துடும் அவங்களுக்கு. எப்பவுமே பகவானை காப்பாற்றும். இதெல்லாம் எப்ப வரும்? இந்த 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 விஷயம் எப்ப நடக்கும்னா, எப்ப பகவான் கிட்ட பூர்ண சரணாகதி அடையுமோ தென் அப்பதான் நடக்கும். ஓகே, 6வது வந்து பார்க்கலாம். 6வது பாத்தீங்கன்னா, நமோ தேவ தாமோதர ஆனந்த விஷ்ணு பிரசீத பிரபு துக்க ஜலாபிமக்னம் கிருபா திருஷ்டி வித்யந்த் தீனா மதானும் கிரகணேச மம் அஜ ஏத அக்ஷி திருஷ்யா. 6வது என்னதுன்னா, ஓ பரம்பொருளே பகவானே, ஓ என் தாமோதரா, ஓ ஆனந்தா, ஓ விஷ்ணு, ஓ என் தலைவா, ஓ என் பிரபு, நான் உம்மை வணங்குகின்றேன். எனக்கு கருணை செய்யுங்கள். உங்கள் கருணை நிறைந்த பார்வையினால் இந்த அறியாமையில் மூழ்கி உலக பந்தமெனும் துக்க சாகரத்தில் வீழ்ந்திருக்கும் முட்டாளை விடுவீங்கள், காப்பாற்றுங்கள், என் கண்ணுக்கு காட்சி அளிங்கள். இப்போ அவர் வந்து இப்ப என்ன பண்றாரு? இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, அவர் இப்ப வந்து கெஞ்சுறாரு. அவர் வந்து பகவான் கிட்ட மெர்சியை பேக் பண்றாரு. அவர் கேட்கிறாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, நல்லா பாருங்க, பகவான் புகழ்றாரு, எனக்கு கருணை செய்யுங்கள், எனக்கு ஒரு கருணை கொடுக்க பகவானே. ஏன்னா கிருஷ்ணா இஸ் சோ மர்சிஃபுல். அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபு வராரு. அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா வகையான லீலைகளும் செய்யறாரு. அவருக்கு என்ன அவசியம்? பிருந்தாவனத்தில் செய்யக்கூடிய இந்த லீலைகள்லாம் எதுக்காக இந்த பாலா போன இந்த உலகத்துல எதுக்காக செய்யணும்? அவர் தேவையில்லாத வேலையா? இந்த உலகம் பாலா போன உலகம். இந்த உலகம் நம்மளை வந்து உட்பட கூடாது. இந்த உலகம் நம்மளை போட்டு மாயா பந்தத்துல போட்டு இந்த சம்சார சாக நம்மளை சாவடிச்சிடும். ஆனா இருந்தாலும் எதுக்காக பகவான் அந்த பிருந்தாவனத்தில் கோலோக பிருந்தாவனத்திற்கு லீலைகள் எதுக்காக எடுத்து இங்க செய்யறாருன்னா, ஒரே ஒரு ரீசன் தான்.
இந்த லீலைகளை நம்ம பேசும் போது, இப்ப கேட்கும் போது நம்மளுடைய இருதயம் எல்லாம் தூய்மையாகும், மனசுள்ள அழுக்குகள்லாம் விரியும். இதுதான் மெர்சி, இதுதான் கருணை. கருணையை தூக்கிக்கிட்டு ஒரு டப்பால எடுத்து வந்து கொடுக்க மாட்டார் நம்மளுக்கு. கருணையை அவர் இப்படிதான் கொடுப்பாரு. நாம, ரூபம், குணம், லீலை, பரிவாரம். நாமத்தின் மூலியமா கொடுப்பாரு. நாம ரூபம், ரூபத்தின் மூலியமா கொடுப்பாரு. நாம ரூப குணம், அவரோட குணங்கள் மூலியமா கேட்பாரு. இப்ப பாருங்க, அழுகுறாரு, சிரிக்கிற சொன்னா இதெல்லாம் அவரோட குணங்கள். நாம ரூப குணம், லீலைகள் நிறைய லீலைகள் இருக்குல்ல, தென் பரிவாரம், அவரோட பக்தர்கள். இந்த 5 வகை மூலியமா தான் நம்மளுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு பக்தி கொடுப்பாரு. நிறைய பேருக்கு அவர் கருணை கொடுப்பாரு. நிறைய பேருக்கு தெரியுமா அவர் கருணை எப்படி கொடுப்பாரு? இதுதான் கருணை. இந்த லீலைகள் இதுதான் கருணை. அப்ப வந்து பாத்துங்க, அந்த மெர்சி வந்து பாத்துங்க, அவர் வந்து அந்த கருணை கிடைச்சுன்னா இந்த சம்சார சாகரத்துல இருந்து நம்ம தப்பிடலாம். சம்சார சாகரம்னா என்னது? சாகரானா கடல்னு அர்த்தம். சம்சாரனா இது துக்கம் நிறைஞ்ச இந்த கடல்ல இருந்து நம்ம வந்து அழகா ஈஸியா வெளியாயிடலாம். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த உலகம் நம்மளை ஏமாத்தும். இந்த உலகம் வந்து இது அழகா இருக்கு, எல்லாம் எவ்ரிதிங் இஸ் வண்டர்ஃபுல், எல்லாம் ஓகே நைஸா போகுது. கிடையாது. இஸ் மாயா ஜெகத். இது முழுக்க முழுக்க மாய நிறைஞ்ச உலகம். நம்மளுடைய மூளைய வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆஃப் செகண்ட், கொஞ்ச நேரத்துல நம்ம மூளைய கொஞ்ச நேரத்தை மாத்திரும். கொஞ்ச நேரத்துல அது வந்து மாயா தன் பக்கம் இழுத்துரும். தட்ஸ் வை கிருஷ்ணரோட நம்ம இதயத்தில் வரணும். கிருஷ்ணரை நம்ம இங்க அதனாலதான் பாருங்க, ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் தாமோ ஸ்லோகத்துல அவர் என்ன அடிச்சு சொல்றாரு, என்னோட இதயத்துல வா, என் இதயத்துல வா, என் இதயத்துல வா. நான் எப்ப கண்ணு முன்னாலும் என் இதயத்துல நீ இருக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் உள்ள கொண்டு வந்துட்டோம்னா தென் மாயா அங்க கிடையாது. மாயா இஸ் அந்தகார், மாயா இஸ் டார்க்னஸ். மாயா வந்து இருள். அங்க இருள் இருந்துச்சுன்னா மாயா இருக்கும். அங்க கிருஷ்ணன் வந்துட்டாரா, கிருஷ்ணன் வந்து அவர் வந்து சூரியன் போல சன் மாதிரி உள்ள வந்துட்டானா அங்க நோ மாயா. நீங்க வந்து பாருங்க, இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம மிருத்தி ஜராவாய் துக்க தோஷ அனுதர்சனம். இந்த உலகம் வந்து பிறப்பு இறப்பு முதுமை நோய் எல்லாமே கலந்துருக்கு. இதுல இருந்து நம்ம வெளியாகணும், வெளியாக கூடாதா? அதுதான் முயற்சி பண்ணும். அதுக்கு தான் வந்து கிருஷ்ணன் உள்ளுக்குள்ள வரணும். ஓகே. தென் நம்பர் 7 பாத்தீங்கன்னா குவேராத்மஜோ பந்தா மூர்த்தைவகேத்வ ஸ்வமோஜிதோ பக்தி பாஜா கிருத்தௌச்ச ததா பிரேம பக்திம் ஸ்வகாமே பிரயச்ச நாமோக்ஷண கிரகமே திஷ்டா தாமோதயா. ஓ பிரபு தாமோதரா, மர ஊரலில் கட்டுண்ட குழந்தை வடிவத்தில் குபேரனின் பிள்ளைகளால் மணிக்கிரீவன் நலகுபேரன் ஆகிய இருவரையும் நாரதனின் சாபத்தில் இருந்து விடுவித்து உமது பக்தர்களாக்கினீர். அவ்வாறே எனக்கு உமது பிரேம பக்தியை கொடுத்தருள்வீராக. இது ஒன்றே நான் விரும்புகிறேன். எவ்விதமான மோட்சத்திற்கும் நான் ஆசைப்படவில்லை. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, பகவான் கருணை கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு முன்ன 7வதுல பகவான் கருணை அது எந்த மாதிரியாக அது வேலை செய்யுது, எப்படிப்பட்ட கீழ்த்தரமான ஒரு பிரிவே இருந்தாலும், எந்த மாதிரியான நம்ம சாதாரண கடவுளை நம்பாத இருந்தாலும் பகவான் கருணை அவனுக்கு எந்த மாதிரியாக ஹெல்ப் பண்றதுன்னு சொல்றதுதான் இந்த நலகுவரன் மணிக்கிரீவன் இந்த லீலையை சொல்றாரு. அது மென்ஷன் பண்றாரு. என்னைக்கும் வந்து பாருங்க, பணம் அதிகமா இருக்கும் போது அதிகமான மண்டியில வந்து அதிகமான அகங்காரம் அதிகமா இருக்கும். அதே போல கஷ்டப்படாம பணக்கார வீட்டு பிள்ளைங்களாம் பிறக்கும் போது அவங்களுக்கு ஆல்ரெடி பிறப்புலயே இருக்கும். நலக்கூரன் மணிக்கிரீவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க குபேரோட பிள்ளைங்க பிறக்கும் போது தங்க தட்டுல பிறந்தவங்க. எல்லா நேரத்திலும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு, எல்லாமே கிடைக்கும். அப்ப என்ன, வயசு ஏற ஏற குடி, சரியான தண்ணி, பெண்களோட சகவாசம், இந்த மாதிரி வந்து ஒரு குளத்துல குளிச்சு இருக்கிறாரு. தென் அங்க பெண்கள்லாம் எல்லாம் வந்து உடல்ல ஒரு ஒட்டு துணி இல்லாம எல்லாரும் நலக்கூரன் மணிக்கிரீவன் ஃபுல்லா போதையில பெண்களோட டான்ஸ் ஆகி இந்த குளத்துல குளிச்சு இருக்கிறாரு. ஏன்னா நாரதர் முனிவர் இஸ் சாது. நாரத முனிவர் வராரு. நாரத முனிவர் வந்துட்டோடனே பெண்கள் எல்லாம் துணியை மறைச்சிட்டு எல்லாம் ஓட்டாங்க. ஆனா இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா போதையில இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தன்னை மறந்து போய், பிறகு வந்து முன்னுக்கு ஒரு சாது இருக்கிறாருன்னு மறந்து போய் அவங்க வந்து ரொம்ப வந்து யாராவது இதுன்னு அப்படி வந்து தகாத வார்த்தையெல்லாம் பேசி பிறகு வந்து என்ன பண்றாங்க. தென் நாரதர் வந்து சாபம் கொடுக்குறாரு. ஓகேவா? ஓகே, யாராச்சும் ட்ரை பண்றீங்களா? நாரதர் வந்து இஸ் அ குரு. ஓகேவா? குரு ஸ்தானத்துல இருக்காரு. அங்க வந்து கருணை கொடுத்து காப்பாத்திருக்கணும் தானே. ஏன் வந்து அவர் வந்து சாபம் கொடுக்குறாரு? போங்கடா, மரணமா போய் தொலைங்கடான்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு. காரணம் என்ன? யார் சொல்ல முடியும்? கொஞ்ச நேரம் எனக்கு இந்த செக்ஷன் மட்டும் முடிச்சிருவோம், பிறகு நம்ம வந்து கேள்வி நடந்துக்கலாம். ஏன் ஒரு காரணம், ஏன் வந்து அவர் சாபத்தை கொடுத்தாரு? கருணை கொடுக்காம, சரி 2 பேரும் வந்து கருணை வந்து நல்லபடியா அவங்க கருணை கொடுக்காம ஏன் சாபம் கொடுத்தாரு? வாய் ட்ரை பண்றீங்களா? ஹரி கிருஷ்ணா கிளாஸ்ல இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ட்ரை பண்ணுங்க.
அவர் லீலை பண்றதுக்காக செஞ்சாரு பிரபு. லீலை பகவான் லீலை பண்றதுக்காக. ஆ, ஓகே ஓகே, வெரி குட் மதி. ஆக்சுவலி வந்து அதுக்கு சில காரணங்களுக்கு லீலை பண்றாரு. ஆனா பட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், நல்லா ஞாபகம். ஒரு குருவோடைய, இது வந்து ஸ்ரீமன் கோவிந்த சுவாமி மகாராஜ் வந்து ஒரு லெக்சர்ல சொன்னது. ஒரு குருவோடைய அவருடைய சிரிப்பு, அவருடைய அவர் வந்து நம்மளை வந்து செஸ்டைஸ் பண்றாரு, நம்மளை தண்டிக்கிறாரு, நம்மளுக்கு சாபம் கொடுக்குறாரு, நம்மளுக்கு வந்து அடிக்கிறாரு, நம்மளை உதைக்கிறாரு, நம்மளை பாராட்டுறாரு, வாட் எவர் குரு நம்மளுக்கு வந்து இது செய்யும் போது அது அது எப்படிப்பட்ட குருவோட எமோஷனலா இருந்தாலும் அது நம்மளுக்கு பின்னாடி நன்மை தான் வந்து சேர்க்கும். நல்லா புரிஞ்சுக்கணும் தத்துவத்தை. நல்லா பாருங்க, நாரதருடைய சாபம், அவர் வந்து பாருங்க பல ஆயிரம் வருஷங்களாக அவங்க வந்து மரமா ஆகணும் சாபம் கொடுத்தாரு. அவங்க மரமா தான் இருக்கிறாங்க. தண்ணி, பசி, வெயில், மழையில எல்லாம் மரமாவே தான் இருக்கிறாங்க. பல ஆயிரம் வருஷம் மரமா இருக்கிறாங்க. ஆனா பிறகு கிருஷ்ணருடைய அவதாரம் பண்ணும், கிருஷ்ணர் இந்த பூமி அவதாரம் பண்ணும்போது கரெக்டா வந்து அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து போறாரு, கிருஷ்ணன் போறாரு. ஏன்னா அம்மா வந்து அந்த உரல்ல கட்டி போட்டாங்களே, அதுல வந்து என்ன பண்றாரு, அவரு குதிச்சோடனே அந்த உரல் என்ன பண்ண டயருமே ஆயிடுச்சு, இப்படி உருண்ட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவர் 2 மரத்துக்கு நடுவுல போயிட்டு அந்த மரத்தை உடைக்கிறாரு. அதுதான் அர்ஜுன மரம் சொல்லுவாங்க. பட்டார்னு உடைக்குது, ஓடவும் சத்தம், செம்ம சத்தம் கேட்குது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து இந்த நலக்கூரம் மணிக்கூரம் பல்லாயிரம் வருஷம் சென்று திருப்பியும் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா பகவானோட தரிசனம் கிடைக்குது. தரிசனம் கிடைச்சோன்னு தேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவரோட ரூபம் கிடைச்சு அப்படியே வந்து என்ன பண்ண பகவான் வைகுண்ட லோகத்துக்கு போயிட்டாங்க 2 பேரும். நினைச்சு பாருங்க, நாரதருடைய சாபம் அந்த 2 பேர்த்தையே எங்க கொண்டு போயிருக்கு, வைகுண்ட லோகத்துக்கு கொண்டு போயிருக்கு. திஸ் அ குரு கருணை. இதான் குரு கருணை. இப்ப நினைச்சு பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு கிருஷ்ண கருணை வாய்ந்தோம்னா, தண்ணி அடிச்சுட்டு பெண்களோட தகாத சகவாசல இருந்த அவங்களுக்கு இத்தனைக்கும் அவங்க பக்தி, சாதன பக்தி அதெல்லாம் பண்ணல. மரமா செத்து போன அப்படியே பெரிய அப்படியே மரமா தான் இருந்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணுவோம். அந்த அவங்களுக்கே கிருஷ்ணர் இந்த மாதிரி கருணை கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம பக்தி நல்லா ஒழுங்கா பண்ணா நம்மளுக்கு ஏன் பகவான் கருணை கொடுக்க மாட்டாரு? பகவான் கருணை கொடுப்பாரு. ஆனா அதான் வந்து குபேரன் பையனுக்கு இப்படி ஒண்ணுமே பக்தி பண்ணாம இப்படி கொடுத்தாரு, அப்ப நானும் வந்து ஹரிகிருஷ்ணன் உள்ள போந்து நானும் இப்படி இருந்தேன். அப்படி கிடையாது. நம்ம ஆச்சாரியர்கள் என்ன சொல்லிக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணிடணும். ஏன்னா சின்சியரா பண்ண கண்டிப்பா பகவான் நம்மளுடைய மரண காலகட்டத்தில் கண்டிப்பா காப்பாத்துவார். நோ டவுட். 8வது வந்து பாத்தீங்கன்னா நமஸ்தே து தாமோதர நமஸ்தேசு தாம்னே சுரப்தி தாம்னே துவதியோரயாயந்த விஸ்வாசி தாம்னே நமோ ராதிகாயி துவதியாய் பிரியாயை நமோ நந்த லீலாய தேவாய் துப்பியம். 8வது என்ன சொல்றாங்கன்னா, ஓ பிரபு தாமோதரா, நான் முதலில் உமது உதரத்தை கட்டி ஒளிந்திருந்த பிரகாசமான கயிற்றை வணங்குகின்றேன். பின் உமது உதரத்தை வணங்குகின்றேன். உமது தாமோதர உனது உதரமே அண்ட சராசரம் அனைத்தையும் அடக்கி உள்ளது. அடுத்ததாக உமக்கு மிக பிரியமான உமது அருமை ஸ்ரீமதி ராதாராணியை வணங்குகின்றேன். இறுதியாக எண்ணற்ற லீலையில் புரியும் பரம்புருஷ பரமா பொருளாகிய பகவானே உன்னை நான் வணங்குகின்றேன். இங்க பாருங்க, அவர் வந்து நமஸ்காரம் கிடைச்ச கன்க்ளூஷன் கொடுக்குற நமஸ்காரம் பண்றாரு. அது என்ன நமஸ்காரம் பண்றாருன்னா, அந்த காட்சி அவர் நினைச்சு பாக்குறாரு. கிருஷ்ணர் சத்யவதம் நினைக்கிறாரு, யசோதா வந்து கயிறை கட்டிட்டா, கயிறு கட்டி எல்லாம் முடிஞ்சிச்சு, கிருஷ்ணர் கயிறு ஜெயில இருக்கிற மாதிரி கயிறு கட்டி இருக்கிறாரு. அப்ப இந்த காட்சி பாக்குறாரு. அவர் முதல் நமஸ்காரம் யாருக்கு பண்றாருன்னா அந்த கயிறுக்கு நமஸ்காரம் பண்றாரு. உலகத்துல எவ்வளோ கயிறு இருக்கு, ஆனா அந்த கயிறுக்கு மட்டும் தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப யாருக்குமே வந்து அந்த அவரோட வயிறை கட்டி போற அந்த வயிறை பிடிக்கிறதுக்கு யாருக்குமே இல்லை. ராதாராணி கூட போயிட்டீங்கன்னா கிருஷ்ணன் வயிறை கட்டி பிடிச்சிருக்க முடியாது. ஆனா அந்த கயிறுக்கு வாய்ப்பு கிடைச்சு, அந்த கயிறுக்கு வணக்கம் சொல்றாரு. பிறகு 2வது அவரோட பெல்லி, அவரோட வயிறுக்கு என்னோட வணக்கங்கள் சொல்றாரு. வணக்கங்கள் சொல்றாரு. ஏன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அப்ப கிருஷ்ணர் ரொம்ப பிரியமான ஸ்ரீமதி ராதாராணி. ஏன்னா ராதாராணி வந்து டாப் மோஸ்ட் டிவோட்டி. ராதாராணிக்கு வணக்கங்கள். அப்புறம் கடைசியா பகவானே வணக்கம் சொல்றாரு, கடைசி சொல்றாரு. அப்பதான் கடைசி சொல்றாரு. இதான் வந்து பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட். இதான் சத்தியவர்த முனிவர் வந்து எந்த அளவுக்கான ஒரு பியோர் டிவோட்டின்னு சொல்லி அவரோட லட்சணங்களை காட்டுது. ஏன்னா வந்து பாருங்க, அவருடைய அந்த கயிறு வந்து பாருங்க, அந்த கயிறு சாதாரண யாரும் வந்து கட்ட முடியாது. பகவானோட அன்பால மட்டும்தான் கட்டிப்பட முடியும். ஏன்னா இங்க ஒண்ணு ஏன் ராதாராணி சொல்றாங்க, ராதாராணி இஸ் வெரி 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 டியர் டிவோட்டி, ரொம்ப தூய்மையான பக்தர் கிருஷ்ணருக்கு. அதனாலதான் அவங்களையும் சொல்றாரு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸா தான் பகவானுக்கு நமஸ்காரம் சொல்றாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனம் மூட். இதான் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பிருந்தாவனம். என்னைக்குமே கிருஷ்ணருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிருஷ்ணர் எப்பயுமே வந்து பிருந்தாவனத்துல ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் ஒரு போட்டாவே மதிக்க மாட்டாங்க. கிருஷ்ணர் கிடக்குறாரு அப்போ. ஆனா கிருஷ்ணர் தான் வேணும். 2 மூடு இருக்கும், அதுக்குள்ள இருக்கும். 2 மூடு இருக்கும்.
கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அடிப்பாங்க, உதைப்பாங்க, அப்புறம் வந்து யசோதா இது பண்ணுவா, அப்ப வந்து ராதாராணி டீஸ் பண்ணுவா, கிருஷ்ணர் வந்து ராதாராணி கிண்டல் பண்ணுவார், இது பண்ணுவாங்க. ஆனா அல்டிமேட் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் இல்லாம இருக்க மாட்டாங்க. கிருஷ்ணருக்கு வந்து டீஸ் பண்ணுவாங்க, ஆனா கிருஷ்ணர் அங்க வேணும். கிருஷ்ணர் இல்லாம ஒருபோதும் அவங்க பிருந்தாவனம் இருக்க மாட்டாங்க. அதனால பிருந்தாவன் அந்த கோவர்தன் லீலை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் கோவர்தன் தூக்கும் போது அந்த அந்த இடமே வந்து பிருந்தாவனமே வந்து இதாகும் போது வெள்ளமா ஆகும் போது எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா 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 ஒரே ஒரு வேர்ட்ஸ் மட்டும் தான், கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. தென் கிருஷ்ணர் வந்து அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் நினைச்சிருந்தா மழை நிப்பாட்டி இருக்கலாம். ஓகேவா, மழை நிப்பாட்ட முடியாதானே? ஆனா மழை நிப்பாட்ட மாட்டாரு. அவர் ஏன் மலையை தூக்குனாரு, ஏன் வந்து ஹீல் பண்ணாரு, இதெல்லாம் நம்ம வந்து கோவர்தன கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். தனியா அது நான் பேசுவேன் நான் கோவர்தன அன்னைக்கு. அப்ப இந்த மாதிரியாக அன்பு செய்யக்கூடியவர் தான். ஏன்னா எப்பவுமே பகவானை கிட்ட வச்சுக்கணும். எப்பவுமே பகவான் வந்து எப்பயும் பக்தர்கள் கூடயே இருக்கணும். இதுதான் பிருந்தாவனம் மூட். உடனே வந்து பக்தர்கள் வந்து பிருந்தாவனத்துல அவர் எப்பவுமே வந்து டீஸ் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஏன்னா அங்க ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது. அங்க எல்லாம் அன்பு பரிமாற்றம் தான். அங்க கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா மாடை மிச்சு இருப்பாரு, மாட்டு சாணி மிச்சுவாரு, மாட்டுக்கு உருண்டு பரண்டுவாரு, இது பண்ணுவாரு. ஆனா துவாரகையில முதல்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்து ராயல் ட்ரெஸ் போட்டுருப்பாரு, அப்படியே அரசமே இருப்பாரு, இப்படி போய் நிப்பாரு, ஒவ்வொரு அரசு பேசுவாரு. அங்க வந்து மாடெல்லாம் கிருஷ்ணன் மேய்க்க மாட்டாரு. தட்ஸ் வை பிருந்தாவன கிருஷ்ணா இஸ் வெரி வெரி டாப் மோஸ்ட் கிருஷ்ணா. அப்படிப்பட்ட பிருந்தாவன கிருஷ்ணர் என் இருதயத்துல வரணும் சத்தியவத முனிவர் வேண்டாரு. அதே போல் நம்ம எல்லாரும் வேண்டணும். நம்மளோட இருதயத்துல பகவான் வந்து நம்மளுக்கு வந்து காட்சி கொடுக்கணும். இந்த தாமோத மாசத்துல நம்ம என்னென்ன பக்தியில இருந்து என்ன தவறுலாம் செஞ்சிருக்கோமோ அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணணும். இந்த மாசத்துல வந்து முக்கியமாக வரக்கூடிய ஃபெஸ்டிவல் அதை பத்தி நான் போன வாரம் சொல்ல மறந்துட்டேன். இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக தாமோத மாசத்துல பகுலஷ்டமி. பகுலஷ்டமினா ராதா குண்டம் தோன்றிய தினம். த அப்பியரன்ஸ் ஆஃப் ராதா குண்டம். ராதா குண்டம் வெரி வெரி சச் அ ஸ்வீட்டான பாஸ்ட் டைம், வெரி வெரி டாப் மோஸ்ட்மான இடம். இருந்தா வந்து முக்கியமான 3 இடங்கள் கோவர்தன், ராதா குண்டம் அண்ட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடம் இருக்கும். இன்னொரு இடம் இருக்கும். 3 இடம் முக்கியமான ஆட்சியர் சொல்லியிருக்கிறாங்க எப்பவுமே. தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல தீபாவளி. தீபாவளி முக்கியமான மாசம். ஓகே. தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோ பூஜை அண்ட் கோவர்தன பூஜை. கோக்குனா வந்து பாத்தீங்கன்னா கோமாதா பூஜா அண்ட் கோவர்தனா கோவர்தன மலைக்கும் பூஜை பண்ணுவாங்க இந்த மாசம். அண்ட் ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல புரோபாதருடைய டிஸ்அப்பியரன்ஸ் டே. புரோபாதருடைய டிஸ்அப்பியரன்ஸ் டே வருகின்றது. ரொம்ப முக்கியமான நம்ம ஆச்சாரியார். ஏன்னா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இவரோட நம்ம ஆச்சாரிய உணர்வு கௌர் கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜோட டிஸ்அப்பியரன்ஸ் டே, மறைந்த தினம் வருது. ஓகேவா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த மாசம் சதுர்மாசத்தை கடைசி மாசம். சதுர்மாசம் நிறைய பேருக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல. 4 மாசம் நம்ம விரதம் எடுக்கிறோம். இதை கடைசி மாசம் 4வது மாசம் விரதம் எடுக்கிறோம். முதல் மாசம் நம்ம வந்து கீரை சாப்பிடக்கூடாது, 2வது மாசம் தயிர் சாப்பிடக்கூடாது, 3வது மாசம் வந்து பால் மில்க் குடிக்கக்கூடாது, இந்த 4ஆம் மாசம் உளுந்து. ஓகேவா. தென் இந்த கடைசி இந்த 4ஆம் மாசம் சதுர்மாசம் முடியும் போது கடைசி 5 நாள் வரும் பாருங்க, அதான் பீஷ்ம பஞ்சகம் சொல்லுவாங்க. அதாவது பீஷ்ம தேவரால எடுக்கப்பட்ட விருது தான் அது நம்ம எடுக்கிறோம். அந்த 5 நாள் வந்து அது சில பர்டிகுலரான விருதங்கள் இருக்கு. நான் அனுப்புறேன், குரூப்ல அனுப்புவேன். அந்த விருதை யார் கஷ்டப்பட்டு அந்த 5 நாள் எடுத்துட்டீங்களோ உங்களுக்கு பக்தியில வந்து உங்களுடைய அந்த டிகிரி வந்து அந்த அந்த இது இருக்குல்ல சும்மா சர்ன்னு மேல போகும். நீங்க பக்தியில வந்து உங்களுக்கு நிறைய கருணை கிடைக்கும், அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இந்த பீஷ்ம பஞ்சகம் சில பேர் இருப்பாங்க, சில பேர் எடுக்க முடியாது. ஓகேவா. ஏன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல கோபாஷ்டமி. கோபாஷ்டமி என்னன்னா முதல்ல கிருஷ்ணர் வந்து அவங்க அப்பா மாடு மேய் கொடுத்தது இந்த தாமோத மாசம் தான் கோபாஷ்டமி. அதுவும் தனியா ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அது இந்த மாதிரி பல அற்புதமான விஷயங்கள் நிறைஞ்ச மாதம் தான் இந்த கார்த்திக் தாமோதர மாதம். அதனால இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ஓகேவா. அப்படிப்பட்ட இந்த தாமோதர மாசத்துல நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம நாம ஜபத்தை வந்து அதிகமா பண்ண முடியுமோ அதிகமா பண்ணுங்க. அன்னானிக்கு நெய் தீபம் காட்டுங்க. பிறகு வந்து சட்சங்கத்துல வந்து கலந்துக்குங்க. அப்புறம் கோயில் ப்ரோக்ராம்ல போய் கலந்துக்குங்க. நிறைய இடத்துல தாமோதர ப்ரோக்ராம் நடக்கும். ஹவுஸ் ப்ரோக்ராம், பப்ளிக் ப்ரோக்ராம், ஸ்கூல் ப்ரோக்ராம், எங்கெங்கெல்லாம் உங்களால கலந்துக்கிட்டு உங்களால முடிஞ்ச சேவைகளை அந்தந்த டெம்பிளுக்கு கொடுக்க முடியுமோ இந்த டெம்பிளுக்கு சேவையை செய்யுங்க. முக்கியமான விஷயம், கோயில்கள் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சேவை செய்யறதுக்காக தான். ஓகேவா. அதனால வந்து கோயில்ல பல பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், பல முரண்பாடுகள் பல விஷயங்கள் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பகவானோட சேவையை முக்கியமா நினைச்சு போய் சேவை செய்யுங்க. ஏன்னா தாமோதர மாசம் ரொம்ப முக்கியமான மாசம். நீங்க எதை செஞ்சாலும் அதுல 100 மடங்கு கிடைக்கும். ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி சொல்றாங்களே,
ரஜினிகாந்த் சொல்றாரு பாருங்க, அந்த மாதிரி நீங்க ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா அதெல்லாம் 100 விஷயங்கள் கிடைக்கும். ஆனா எதுவுமே பலன் எதிர்பார்க்காதீங்க, உங்க சேவைகள் செய்யுங்க. டெம்பிள்ல உங்களால எந்த அளவுக்கு உங்களால உங்க ஒத்துழைப்பு கொடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களோட சேவையை செய்யுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, உங்களுக்கு பேசுறேன்னா ஓகே, ஹரி கிருஷ்ணா ஹரி போல் அந்த மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆனா முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அதனால பிரபு எப்பவும் சொல்லுவாரு, டோலரன்ஸ் அண்ட் கோஆபரேட், சகிப்புத்தன்மையாவும் இருக்கணும், என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணும். டோலரேட் அண்ட் கோஆபரேட், அப்பதான் நம்ம கிருஷ்ண பக்தியில கரெக்டா வர முடியும். அதனால இந்த தாமோதர மாசம் ரொம்ப மங்களகரமான மாசம். ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி அபராதம் பண்ணாம இருக்கிறது, எப்படி நான் பேச்சை கட்டுப்படுது, தேவையெல்லாம் பேசி நான் மாட்டிக்கிறேன். அப்புறம் விஷயம் சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி மாசங்கள்ல நீங்க ஒரு முயற்சி எடுக்கும்போது, இந்த மாசோட கருணை கிடைக்கும் போது அந்த முயற்சிகள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே அப்படியே உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிரும். இப்ப சில பேர்லாம் சில பேர் வாய்க்கு கெட்ட வார்த்தை பேசுவாங்க, சில பேர் இதை பேசுவாங்க. ஓகே, நான் எப்படி குறைக்குது, இந்த மாதிரி மாசங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக இந்த மாசம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்ல. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ராதா தாமோதர की जय, दामोदरा मालती की जय, कार्तिक माता की जय, राधा गोपाल जी की जय, जगन्नाथ सुभद्रा महारानी की जय, गौरंग महाप्रभु की जय, श्रील प्रभुपाद महाराज की जय, वैष्णव आचार्य परंपरा की जय, निताई गौर प्रेमानंदे. हरि हरि. हरे கிருஷ்ணா. கேள்விகள், சந்தேகங்கள்?